வணக்கம் நண்பர்களே, இது பாசப் போராட்டம் நாவல். இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குதுடா கேசவா. இந்த வருடம் பார்த்தா என்ன? அம்மா ஜானகி கேட்க, கேசவ அந்த ஃபோட்டோவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். பெரிய கண்களும் அழகான உதடுகளும் வசீகரமான முகமும் கேசவை பெரிதும் கவர்ந்தன. அவளது ஐடி நம்பர் இருந்தது. கம்ப்யூட்டரில் இன்னும் 4-5 புகைப்படங்களில் அந்த பெண் இருந்தால். பெயர் அட்சயா, படிப்பு எம்டெக், ஒரு பெரிய கம்பெனியில் உத்தியோகம், மாத சம்பளம் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய். அப்பா மத்திய அரசாங்கத்தில் அதிகாரி, அம்மா மாநில அரசில் உத்தியோகம். 2 அண்ணன்மார்கள், ஒருவன் வெளிநாட்டில், அடுத்தவன் உள்ளூரில். சொந்த வீடு போன்ற சகல வசதிகளும் எல்லா தகுதிகளும் இருந்தன. அப்பா கதிரவன் உள்ளே வந்தார். என்னங்க, எல்லா தகுதிகளும் இந்த பெண்ணுக்கு இருக்கு, பேசலாமா? அவர் பார்த்தார். கேசவ், உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம்ப்பா. சரி, அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி எப்போ பார்க்க வரலான்னு நான் கேட்டுக்கிறேன். சரிப்பா. கேசவ் சிஏ முடித்துவிட்டு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றில் பெரிய பதவியில் இருந்தான். லட்சங்களில் சம்பளம். அப்பாவுக்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ். அம்மா குடும்ப தலைவி. கேசவுக்கு ஒரு அக்கா, அவள் குடும்பம் மும்பையில். அப்பா கதிரவன் ஃபோன் செய்ய அட்சயாவின் அப்பா மனோகரன் ஃபோனை எடுத்தார். இவர் தன்னை பற்றிய விவரங்களை சொல்லி சிஸ்டத்தில் பார்த்ததை சொல்ல, வெரி குட், உங்கள் பையனோட ஐடி நம்பர் கொடுங்க, நாங்களும் பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், கதிரவன் சொன்னார். மறுநாள் இரவு 8 மணிக்கு அந்த மனோகரன் ஃபோன் செய்தார். சார், நாங்கள் பார்த்தோம், ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு, மற்ற அம்சங்களும் திருப்தி, நீங்கள் பார்க்க வரலாம். எப்போ? இன்னைக்கு வெள்ளி, சண்டே வர்றீங்களா? எந்த நேரத்தில்? காலையில் 11 மணிக்கா? தாராளமாக வர்றோம், நாங்கள் காத்துட்ருக்குறோம். அப்பா மனோகரன் வீட்டுக்கு வந்தார். ஆஃபீஸ் வேலை முடிந்து அட்சயா வீடு திரும்ப இரவு 8 மணி ஆகிவிட்டது. அம்மா ரேவதி சமையல் கட்டில் இருந்தாள். மனோகரன் விவரத்தை சொன்னார். நேற்று இரவு தான் சிஸ்டத்தில் அலசியிருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சண்டே காலை 11 மணிக்கு வர்றாங்களாம் ரேவதி. என்னடி அட்சயா? வரட்டும், அண்ணன் கோகுல் கிண்டல் அடித்தான். அட்சயா, நீ சமையல் கற்றுக்கணும், எதுவும் தெரியாமல் இருந்தால் எப்படி? எனக்கு நேரம் இல்லடா கோகுல். சரி, நீ தான் சமைக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டா எதுக்கு? நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், புருஷனுக்கும் நல்ல வருமானம், சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் ஆள் போட்டாச்சு. இதை பாரு, நல்லா படித்து சம்பாதிக்கும்போது வாழ்க்கையை அனுபவிக்கணும், சாகும்போது பணத்தை மூட்டை கட்டி எடுத்துட்டா போகிறோம், நல்லா சாப்பிடணும். வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அம்மா, ராத்திரிக்கு என்ன? பரோட்டா பண்ணுறேம்மா, நல்லா சப்ஜியாக பண்ணுமா. அட்சயா உடை மாற்ற உள்ளே போய்விட்டாள். அட்சயா வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள பெண். நல்ல செலவாளி, நினைத்தது நடக்க வேண்டும், எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உற்சாகமான பெண். அதற்கு ஏற்ப அப்பா மனோகரன், அம்மா ரேவதி. எல்லாருக்குமே கை நிறைய வருமானம், வீடு, கார் என்று சகல வசதிகளும். கேட்கவா வேண்டும்? அம்மா ரேவதி அடிக்கடி சொல்லுவா, நீ செலவாளி, நம்ம குடும்பத்தில் எப்பவும் நிறைய செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தாச்சு, உனக்கு வர்றவனும் அவன் குடும்பமும் இதை ஒத்துக்கணும். ஒப்புக்க என்ன இருக்குது? அப்படி இல்லடி, ஒப்புக்கலைன்னா வேண்டாம் அம்மா. என்ன ஓட்டத்துக்கு யார் சரிப்படுவாங்களோ அவங்களே எனக்கு புருஷனாக வந்தால் போதும். அது நடக்குமா? நடக்கணும். இதோ வரன் வந்துடுச்சு. ஞாயிறு விடிந்து விட்டது. காலை 9 மணி. அட்சயா நல்ல உறக்கத்தில். ஞாயிறு. அட்சயா 11 மணிக்கு குறைந்து எழுந்திருக்கவே மாட்டாள். எல்லாமே நிதானமாக நடக்கணும். பெரும்பாலும் வார இறுதியில் நல்ல ஓட்டலாக தேடி பிடித்து சாப்பிடுவார்கள். ஊர் சுற்றுவார்கள். அம்மா ரேவதி வந்து எழுப்பினா. அட்சயா, மணி 9, நீ எழுந்து குளிச்சு தயாராகணுமே. எதுக்குமா? என்னடி, இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வர்றாங்கல்ல, மறந்து போச்சா? அது 11 மணிக்கு தானேம்மா. இப்போ 9:15. எழுந்து குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாமா? உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வந்த கோகுல் கிண்டல் அடித்தான். விடுமா, அந்த கேசவ வந்து எழுப்பட்டும், அவன் இப்போவே பழகிக்கட்டும். அட்சயா ஒரு வழியாக எழுந்து குளித்து மெதுவாக தன்னை அலங்கரித்து கொள்ள ஆரம்பித்தாள். புடவை கட்டலையா அட்சயா? இல்லைம்மா, இந்த சுடிதார் அழகா இல்லையா? அது ஒரு பார்ட்டிவேர் உடை, வசீகரமாக இருந்தது. சரி, இதையே போட்டுக்கோ. அந்த உடைக்கான நகைகளை எடுத்து அணிந்து கொண்டாள். தங்க நகைகள் தவிர செட்டு செட்டாக கழுத்துக்கு, கைக்கு, காதுக்கு என்று நிறைய கவரிங் நகைகளை உடைக்கு ஏற்றபடி வாங்கி வைத்திருந்தாள். மனோகரன் உள்ளே வந்தார். ரேவதி, அவங்களுக்கு சாப்பிட என்ன தரப்போகிற? ஸ்வீட், சமோசா எல்லாமே ரெடியாக இருக்குது, அதுக்கு மேலேயா சாப்பிட போகிறாங்க? சரியா 11 மணிக்கு வாசலில் இனோவா கார் வந்து நின்றது. கேசவ், கதிரவன், ஜானகியுடன் ஒரு உறவுக்கார பெண்ணும் வந்திருந்தாள். வரவேற்று உட்கார வைத்தார்கள். இயல்பான விசாரிப்புகள். அட்சயாவை பார்த்தரலாம். ரேவதி அழைக்க அட்சயா வெளியே வந்தாள். ஜானகி தன் அருகில் அவளை உட்கார வைத்து கொண்டாள். வெகு இயல்பாக பேசத் தொடங்கினார். அட்சயா எந்த பாசாங்கும் இல்லாமல் கலகலப்பாக பேசினாள்.
நான் அட்சயா கூட தனியாக பேசணும். கேசவ் சொல்ல, தாராளமாக உள்ள வாங்க. நாங்கள் வெளியில் எங்கேயாவது போய் பேசலாமா? எங்களுக்கு தடை இல்லை. அம்மா நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வெளியில் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறோம். சரிப்பா? அட்சயா வர்றீங்களா? அவள் உடனே தயாராகி வாசலுக்கு வர இனோவா காருக்குள் புகுந்தார்கள். கேசவ் பக்கத்தில் அட்சயா அமர கேசவ் காரை எடுத்தான். உனக்கு டிரைவிங் தெரியுமா அச்சையா? தெரியும், ஆனால் அப்பா வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவார். எனக்கு கம்பெனி வண்டி வந்துடும். வார கடைசியில் வெளியில் போகும்போது பெரும்பாலும் காரை நான் தான் ஓட்டுவேன். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிடித்து காரை நிறுத்தினா கேசவ். இருவரும் உள்ளே வந்தார்கள். ஐஸ்கிரீமுக்கு பேர் போன இடம் அது. அட்சயாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ரொம்ப. இருவருக்கும் கேசவ் ஐஸ்கிரீம்களை ஆர்டர் செய்தான். நிமிர்ந்து அவளை பார்த்தான். அட்சயா, சிஸ்டத்தை பார்த்தப்பவே உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு. நேரில் இன்னும் அதிகமாக பிடிச்சி போச்சு. தேங்க்யூ. உன் கருத்தை நீ சொல்லலையே. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குது கேசவ். ரொம்ப சந்தோஷம். அட்சயா, நான் கிட்டத்தட்ட 3 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறேன். உங்கள் தகவல்களையே பார்த்தேனே. அப்பா சொந்த பிஸ்னஸ், அம்மா குடும்ப தலைவி. ஈசிஆர் பக்கத்தில் எங்கள் வீடு ஒன்று இருக்குது. இப்போ வாடகைக்கு விட்டுருக்கோம். காலி பண்ண சொல்லிடலாம். நாம் அங்கே தான் குடித்தனம் போக போகிறோம். அப்படியா? ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் பக்கமாச்சே. ஆனால் எனக்கு தூரமாச்சே. நீ வேலையை ராஜினாமா பண்ணிவிடு. படக்கென்று நிமிர்ந்தால் அட்சயா. வேலையை எதுக்கு ரிசைன் பண்ணணும்? அட்சயா, எனக்கு மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. நீ எதுக்காக கஷ்டப்படணும்? இதில் கஷ்டம் என்ன இருக்குது? எம்டெக் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கேன். மாதம் 60,000 சம்பளம் வருது. எல்லா வசதிகளும் கம்பெனியில் இருக்குது. எனக்கு ரொம்ப நல்ல பேர் அங்கே. 1 வருஷத்தில் அடுத்த பதவி உயர்வு வந்துட்டால் 1 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுவேன். யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? மேலும் எப்போவுமே என் சொந்த காலில் நிற்க தான் நான் விரும்புவேன். ஸோ வேலையை விட மாட்டேன். ஆமாம். உனக்கு சமையல் தெரியுமா அட்சயா? அட்சயா சிரித்தாள். கிச்சன் எங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஜோக்கா? இல்லை கேசவ், இது நிஜம். சரி, நாம் குடித்தனம் போன பிறகு நீ சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் நான் எப்படி சாப்பிட்றதான்? சமையலுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறது. என்ன சொல்கிற? வகை வகையாக சமைச்சு போடுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தரை நியமிச்சிக்கலாம். என்ன சம்பளம்? மாதம் 15,000 கொடுக்க வேண்டி வரும். 2 பேருக்கும் சமைச்சு போட அத்தனை பெரிய சம்பளமா? அந்த பணத்தில் ஒரு நடுத்தர குடும்பமே வாழலாம். இது வேஸ்ட்டு. கேசவ், நம்ம 2 பேருக்குமே சேர்ந்து 3 லட்சம் சம்பளம். சமையல், வீட்டு வேலைகள் எல்லாத்துக்குமே சேர்த்து 20,000 சம்பளம் தர முடியாதா? எதுக்கு? இதென்ன கேள்வி? தேவைன்னா செஞ்சு தானே ஆகணும். நீ எல்லாம் கற்றுக்கிட்டு குடும்பத்தை அழகாக நிர்வகிக்க முடியாதா? வீட்டில் படுத்து தூங்கவும் சோறு வடிக்கவுமா எம்டெக் படிப்பு? தப்பு கேசவ். இருக்கும்போது அதை அனுபவிக்கணும். அதனால் நான் வேலைக்கு போவேன். ஈசிஆர்லேருந்து எனக்கு ஆஃபீஸ் 10 கிலோமீட்டர். பரவாயில்ல, காரில் போயிடலாம். எல்லா வேலைக்கும் ஆட்களை வச்சுக்கலாம். நாம் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை எதுக்கு? அனுபவிக்கத்தானே. கேசவ் இதை முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பேசலை? அப்படி இல்லை அட்சயா, 4 காசு சேர்த்து நாமும் சொத்து பத்து வாங்க வேண்டாமா? நிச்சயமா. தாராளமாக செலவழிச்சா அது நடக்குமா? கேசவ், 30 ரூபாய் செலவழிச்சா 60 ரூபாய் நானே சம்பாதிக்கிறேனே. அதை இழந்துட்டு வீட்டில் நான் சமைக்கிற காரணமாக பணம் வந்துடுமா? சரி அட்சயா, ஒரு பெண் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தேவைப்பட்டால் கற்றுக்கிறேன், தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனைவி சமைச்சு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கும் வேலையாட்கள் அதை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? உன் கையால் செஞ்சு போட்டால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்தது கேசவ். நீ பெரிய செலவாளியா? நிச்சயமா. நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும், விதவிதமாக ட்ரெஸ் போடணும், நிறைய டூர் போகணும். இந்தியா முழுக்க மட்டுமில்லை, உலகத்தையே சுற்றி வரணும். நாம் அனுபவிக்க வேண்டியது இந்த உலகத்தில் நிறைய இருக்குது கேசவ். இஷ்டத்துக்கு செலவழிச்சா தாங்குமா? ஏன் தாங்காது? நல்லா படிச்சிருக்கோம், அதுக்கு தக்க உழைச்சா ஆச்சு. செலவை குறைக்கணும்னு சொல்கிறத விட வரவை பெருக்கணும்னு நினைக்கிறது நல்லது இல்லையா? சொல்லுங்கள். சரியாச்சியா, இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லையே. பூஜ் நகரில் ஒரு கோடீஸ்வரன், அங்கே நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஒரு நாள்லேயே பிச்சைக்காரன் ஆயிட்டான். யாருக்குமே இங்கே எதுவுமே நிலை இல்லை. பணம், பதவி, படிப்பு எதுவுமே மனுஷனுக்கு சமயத்தில் கை கொடுக்காது. நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். அதனால தான் சொல்கிறேன், இருக்கும்போதே அனுபவிக்கணும்னு. அந்த சந்தோஷமாவது நிலச்சி நிற்குமில்ல. என்ன பேசுகிற நீ? கேசவ், எனக்கு எப்போவுமே எதையுமே நெகட்டிவாக யோசிக்க பிடிக்காது. அதை நினச்சா அது எதிர்மறையாகத்தானே இருக்க முடியும். நேர்மறையாக யோசிக்கிறது நல்லது இல்லையா? நிலநடுக்கத்தால் ஒரு கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாக ஆகியிருக்கலாம். ஜப்பானில் பூகம்பத்தால் அழிஞ்ச 2 நகரம் நாகசாகி, ஹிரோஷிமா, அவங்க சோர்ந்து போகலையே. பல மடங்கு உழைச்சி இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் அவங்கள மிஞ்ச யார் இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே? நாம் கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு எதுக்கு? நாம் சந்தோஷமாக வாழத்தானே. புரியுதா? வாரத்தில் 5 நாள் மூச்சு பிடிக்க வேலை செஞ்சால் வார கடைசியில் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அப்போவும் பணம் சேர்க்கணும்னு இறுக்கி பிடிச்சி வாழ்ந்தா என்ன சந்தோஷம் இருக்குது? கேசவ் பேசவில்லை.
பிறகு மெதுவாக கொஞ்சம் பேசிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்துவிட்டு காரில் ஏறினார்கள். கேசவ் வீட்டுக்கு அவளுடன் வரும்போது இருந்த உற்சாகம் இப்போது இல்லை. அவனது எண்ண ஓட்டத்துக்கு முற்றிலும் எதிராக இருந்தால் அட்சயா. இது சரிப்பட்டு வருமா? இவர்களை அனுப்பிவிட்டு 2 குடும்பமும் இயல்பாக பேசியது. ஏற்கனவே சிஸ்டத்தில் பார்த்து படித்து நேரிலும் பிடித்து விட்டதால் மனசு விட்டு பேச தொடங்கி விட்டார்கள். அட்சயாவுக்கு சமையல் தெரியுமா? ஜானகி கேட்க சுத்தமாக தெரியாது. இப்போ கல்யாணம் நிச்சயமானதோ நான் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் உங்கள் கூட தானே இருக்க போகிறா, உங்கள் ஸ்டைலில் கற்றுக்கட்டும். அப்போ தான் உங்கள் பிள்ளையோட டேஸ்ட்டுக்கு அவளால் சமைக்க முடியும். என் கூட அவள் இருந்தால் கற்றுக் கொடுக்கலாம். மாமியார் கூட தானே இருக்கணும். இல்லைங்க, அவனுக்கு தனியாக வாழத்தான் விருப்பம். எங்களுக்கு தடை எதுவும் இல்லை. ஈசிஆர் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது. அதை ரெடி பண்ணிவிட்டு அவங்க வாழ்ந்துக்கலாம். அவனுக்கும் ஆஃபீஸ் அங்கேருந்து பக்கம். இவளுக்கு தூரமாச்சே. அட்சயா வேலைக்கு போகணும்னு கட்டாயம் இல்லையே. வீட்டில் உட்காந்து என்ன செய்ய போகிறா? பெரிய படிப்பு படிச்சிருக்கிறா, நல்ல சம்பளம். யாராவது விடுவாங்களா? இப்போ கூட நான் வேலைக்கு போகிறேன். 2 பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சா நல்லது தானே. சரிதான், அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது இவை எதுக்கு கஷ்டப்படணும்? இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அப்படி இல்லைங்க, ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிற பெண்கள் வீடு திரும்பவே ராத்திரி 10 ஆகுது. களைப்பில் சாப்பிட கூட தோணாமல் படுத்துடுவாங்க. குடும்பத்தையும் புருஷனையும் கவனிக்க முடியாது. பணத்துக்காக பொம்பளை எந்திரமயமாக ஆகலாமா? எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பெண்கள் தன் காலில் நிற்கிற காலம் இது. என்ன தான் புருஷன் கொண்டு வந்து கொட்டினாலுமே தனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கு இல்லையா? விவாதம் வழுக்க தொடங்க கதிரவன் குறுக்கிட்டார். ஜானகி, இப்போ எதுக்கு இந்த விவாதமெல்லாம்? அவங்க 2 பேரும் திரும்பி வரட்டுமே. மனோகரன் அதை ஆமதித்தார். டிஃபன் கொடு ரேவதி. எதுக்குங்க சார்? சம்மந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நட்புக்கு எப்போவுமே மரியாதை உண்டு இல்லையா? சரி கொடுங்க. டிஃபன் வந்தது, காப்பி வந்தது. வீட்டில் பண்ணலை, பக்கத்தில் நல்ல ஹோட்டல் இருக்குது. அப்படியா? எங்கள் வீட்டில் இவருக்கும் சரி கேசவுக்கும் சரி நான் சமைச்சாதான் பிடிக்கும். பணம் வசதி நிறைய இருக்குது. இருந்தாலும் வேலைக்காரங்க செஞ்சால் அதில் சொந்த திருப்தி வருமா? நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஒரு சந்தோஷம். ரேவதி மனோகரை ஆழ்ந்து பார்த்தாள். மேலும் 1/2 மணி நேரம் போக கதிரவன் டயல் செய்ய வந்துக்கிட்டே இருக்கோம்மா. கேசவன் பதில். 1/2 மணியில் வந்து விட்டார்கள். அப்போ நாங்கள் புறப்படுறோம். வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு நாளைக்கே உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். வாசலுக்கு வந்தார்கள். கை கூப்பி விட்டு அனைவரும் காரில் ஏற கார் புறப்பட்டது. உள்ளே வந்தார்கள். என்னடி ஆச்சியா, என்ன சொல்கிறாரு? காசில் கராராக இருக்காருமா, நிறைய சம்பாதிக்கிறாரு, சொத்துகள் இருக்குது, ஈசிஆரில் வீடான், தனி குடித்தனமா, என்ன வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாருமா. எல்லா வேலைக்கும் ஆள் போட்டுக்கலான்னு சொன்னால் அது அனாவசிய செலவுன்னு சொல்கிறாரு. நீ தான் சமைக்கணும்னு சொல்கிறாரா? ஆமாம். அவங்க வீட்டில் யாருக்குமே ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதான். கேசவும் சொன்னார். நிறைய முரண்பாடுகள் இருக்குதேம்மா. நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறேன், அவர் அதில் முரண்படுறாரு. கண்டிப்பாக வேலையை விடணும்னு சொல்கிறாரா? கிட்டத்தட்ட அப்படி தான். பணம், பதிவு, படிப்பு இங்கே நிலை இல்லையா? பூஜில் கோடீஸ்வரன் பிச்சைக்காரான கதையை பேசுகிறாரு. எதிர்மறையான எண்ணங்கள் அதிகம். அப்பா பிடிக்கிறதுன்னு என்ன? உன் கேள்வி புரியலம்மா. அப்பா கேசவ் அழகாக இருக்கிறாரு, நல்ல பர்சனாலிட்டி, படிப்பு, பெரிய பதவி, மிகப்பெரிய சம்பளம், வீடு, கார்னு எல்லாமே இருக்குப்பா. இது மட்டும் ஒரு மனுஷனுக்கு போதுமா? இந்த எல்லாம் மட்டுமே வாழ்க்கைக்கு சந்தோஷமா? நீ என்னம்மா சொல்ல வர? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வசதியாக வாழ இதெல்லாம் தேவைதானே? இல்லைப்பா, எல்லாத்துக்கும் மேலே மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பாசிட்டிவ் சிந்தனை வேணும். அவருக்கு அது ரொம்ப குறைச்சலாகவே இருக்குது. என்ன தான் சொல்ல வர நீ? வசதிகள் இருக்கும்போது செலவழிக்கிறதுல என்ன தப்பு? இல்லை தான். எனக்கும் பதவி உயரும், சம்பளமும் ஏறும், நிறைய நானும் சம்பாதிப்பேன். அதை ஏன் இழக்கணும்? அம்மா, இப்போவும் நீ சம்பாதிக்கிற, அது அப்பாவுக்கு வசதியாக தானே இருக்குது. மனோகரன் குறுக்கிட்டார். 100% வசதி தான் அட்சயா. உங்கள் அம்மாவும் சம்பாதிக்கலைன்னா நம்ம இந்த வீடு, கார்னு எல்லாமே வச்சுருக்க முடியாது. உங்கள் 3 பேரையும் நல்லா படிக்க வச்சுருக்க முடியாது. புருஷனும் மனைவியும் சம்பாதிக்கிற குடும்பத்தில் சுபிட்சம் அதிகம்தான். ரேவதி உள்ளே வந்தாள். இதனால் என்ன கெட்டு போச்சு அட்சயா? நான் வீட்டில் சமைக்கலையா? குடும்ப நிர்வாகம் பார்க்கலையா? பிள்ளைங்களை பெற்று ஆளாக்கலையா? உங்கள் அப்பா பெரிய அதிகாரி தான். ஆனால் வீட்டில் என் புடவையை கூட துவச்சி போடுவார். அவர் அதை கேவலமாக நினைக்கலையே. எதுக்குமா கேவலமாக நினைக்கணும்? அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு மனைவி ஆஃபீஸ்க்கு போய் உழைச்சி கை நிறைய பணம் கொண்டு வர்றான்னா, புருஷன் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சா என்ன தப்பு? தாம்பத்தியம்னா என்ன? பரஸ்பரம் எல்லாத்தையுமே பங்கு போட்டுக்கிறது தானே. அட்சயா, முன்னெல்லாம் ஆணாதிக்கம் இருந்தது. அதுக்கு ஏற்றபடி பெண்களும் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. இப்போ 2மே உடஞ்சி போச்சு. கோகுல் குறுக்கிட்டான். அட்சயா, அவருக்கு வீட்டு சாப்பாடு பிடிச்சிருக்குது, உன் கையால் சமைக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதில் தப்பு இல்லை. நீ சமையல் கற்றுக்கோ. உன்னால் முடியாதா? முடியும்டா. அப்புறம் என்ன பிடிவாதம்?
இல்லைம்மா, வசதிகள் இருக்கும்போது எதுக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளை போல் காலையில் சீக்கிரம் எழுந்து சமைச்சு எந்திரமயமாக வாழ்க்கை ஆகக்கூடாது இல்லையா? அப்படி நினைக்காத அட்சயா, அம்மா இத்தனை வருஷங்கள் பாடுபடலையா, சகிச்சுக்கலையா? காலையில் அம்மாவும் 4 மணிக்கு எழுந்து செய்கிறாங்க, இப்போவும் அது நடக்குது. சரிம்மா, அப்பாவும் சரிக்கு சமமாக உழைக்கிறார் இல்லையா? ஒரு நாள் அம்மா முடியலன்னு படுத்துட்டா அப்பா சமைப்பார், உண்டா இல்லையா? நான் மறுக்கலை. தனி கொடுத்தணும்னு போகும்போது கேசவும் எனக்கு ஒத்துழைக்கணும், செய்வாரா? நீ கேட்டுப்பாரு. வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறவர் வீட்டில் மனைவிக்கு உதவியாக இருப்பாரா? அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? அப்பா ஒன்றும் சொல்லலை, அவங்க அம்மா பிள்ளை பக்கம் பேசுகிறாங்க. நீ வேலைக்கு போகிறதில் அவங்களுக்கும் இஷ்டம் இல்லை, விவாதம் வேண்டான்னு அப்பா என்னை பேச விடலை. அட்சயா எழுந்து கொண்டாள். சமையல், குடும்ப நிர்வாகம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வேலைக்கு போக வேண்டான்னு யாரும் என்னை தடுக்க முடியாது. இந்த படிப்பு, இதன் காரணமாக எனக்கு கிடைச்ச பதவி, இதில் வர்ற பெரிய வருமானம், இதெல்லாம் சமூகத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதையெல்லாம் இழக்க நான் தயாராக இல்லை. அப்படின்னா இந்த வரனை நிராகரிக்கலாமா ரேவதி? கேட்க, இரு, ரேவதி குறுக்கிட்டார் மனோகர். ஏன்பா, உங்களுக்கு இந்த வரனை விட இஷ்டமே இல்லையா? அப்படி இல்லைம்மா, உன் விருப்பம் தானே எங்களுக்கு முக்கியம். ஆனால் அவங்க வீட்டில் இப்போ ஒரு பேச்சு நடக்கும்ல, அவங்களும் விவாதித்து ஒரு முடிவை எடுக்கட்டும், பதிலை அவங்களே சொல்லட்டும், நாம் அவசரப்பட வேண்டாம். ஆமாண்டி, அப்பா சொல்கிறதும் சரிதான். இது சரிப்படாதுன்னு அவங்க சொல்லிட்டா நமக்கு இது கட்டாயம் இல்லை, வேற பார்த்துக்கலாம். இது நல்ல இடம், எல்லா தகுதிகளும் உள்ள பையன் கேசவ். ஆனால் ஒன்று அச்சையா, வேலைக்கு போயே தீருவேன்னு நீ சொல்கிறதுல நியாயம். அதை தாண்டி சில காம்ப்ரமைஸுகளும் நீயும் சம்மதிக்கணும். என்னப்பா, வீட்டில் நிர்வாகத்தை கவனிக்கிற மாதிரி சில சங்கதிகளுக்கு நீ உடன்படணும். எல்லாத்துக்குமே ஆள் போட்டுக்கலான்னு சொல்கிறதெல்லாம் சரியான்னு பார்த்துக்கோ. எந்த கஷ்டமும் படாமல் படுத்து தூங்கி ஒரு பெண் எழுந்து போனால் சில பேருக்கு பிடிக்காம போகலாம். இதில் பிடிக்காம போக என்னப்பா இருக்குது? அப்படி இல்லைம்மா, சில பர்சனல் டச்சுகளை ஆம்பளைகளும் எதிர்பார்த்தா தப்பில்லையே, அதுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். 2 பக்கமும் முரண்டு பிடிக்காமல் விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை தெளிவாக இருக்குமே. ஆமாம் அட்சயா, ரேவதி ஆமோதிக்க, சரி, பதில் வரட்டும். இரவு உணவுக்கு கதிரவன், ஜானகி, கேசவ் 3 பேருமே உட்கார்ந்தார்கள். ஜானகி தயாரித்திருந்த வெஜிடபிள் புலாவ், ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர், பட்டாணி கலந்த ஒரு சப்ஜி, கொஞ்சம் தயிர் சாதம், எல்லாமே உணவு மேஜையில் இருந்தது. ஜானகி வீடு திரும்பியதும் வேலையில் மூழ்கிவிட்டாள். அவரவர் வேலைகளை முடித்து கொண்டு இதோ உணவுக்கு வந்து விட்டார்கள். சப்ஜி பிரமாதம்மா, ஜானகி சிரித்தாள். மனசளவில் நிறைய டென்ஷனை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படிமா இத்தனை ருசியாக சமைக்க முடியுது? அது வேற இது வேற கேசவ், தினசரி சாப்பிட்ணும். உனக்கு உங்கள் அப்பாவுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். உங்கள் நாக்கை நான் வளர்த்து விட்டுட்டேன். தினசரி குடும்ப நிர்வாகத்தை டென்ஷன் காரணமாக விட முடியுமா? அப்பா பிள்ளை ருசித்து சாப்பிட்டார்கள். சொல்லு கேசவ், என்ன சொல்கிற அட்சயா? அப்பா, அவள் வேலையை விட நிச்சயமாக தயாராக இல்லை, அதில் உறுதியாக இருக்கா. அவளுக்கு சமையல் தெரியாது, கற்றுக்கிற ஆர்வமும் இல்லை. நிறைய சம்பாதிக்கிற காரணமாக எல்லாத்துக்குமே ஆள் போட்டுக்கலான்னு சொல்கிறா. செலவாளி. எதிர்காலத்துக்கு திட்டம் தீட்டுறதை விட நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு சொல்கிறா. இதுதான் அட்சயா. கதிரவன் ஜானகியை பார்த்தார். கேசவ், இதைத்தான் அட்சயாவோட அம்மாவும் பேசினாங்க. அவங்க சமையல், நிர்வாகம் எதையும் பெருசாக பேசலை. ஆனால் பெண் வேலைக்கு போகணும், அவள் தான் காலில் நிற்கணும்னு உறுதியாக இருக்காங்க. காரணம், அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்புறமா விவாதம் வளர வேண்டான்னு அவங்க அப்பா பேச்சை முறிச்சிட்டாரு. சரி, என்ன செய்யலான்னு சொல்லுமா? நான் சொல்ல என்ன இருக்குது கேசவ், நீ தான் சொல்லணும். ஏன்னா கல்யாணம் செஞ்சுட்டு வாழ போகிறது நீ தானே, முடிவை நீ தான் எடுக்கணும். அது அடுத்த கட்டம். இப்போ நீ என்ன சொல்கிற? உன் கருத்தை நீ சொல்லுமா? கேசவ், உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், நமக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, ஒரு குறையும் இல்லை. உன்னை உங்கள் அக்காவை நல்லா படிக்க வச்சு பெரிய நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. உங்கள் அக்கா MBA படித்தா, ஆனால் வேலைக்கு போகலை. மாப்பிள்ளையும் அதை விரும்பலை. நானும் அந்த காலத்து பட்டதாரி, ஆனால் வேலைக்கு போகலை. குடும்ப நிர்வாகம்தான் உங்கள் அப்பாவுக்கு ஏன் சமையல் தான் பிடிக்கும். இன்றைக்கும் இத்தனை வசதிகள் இருந்தும் நான் தான் சமைக்கிறேன், அது பழகி போச்சு. குடும்ப நிர்வாகத்தை முழுமையாக நான் கவனிச்சிக்க காரணமாக உங்கள் அப்பாவால் வெளியில் வெற்றிகரமாக வாழ முடிஞ்சுது. இது எங்கள் அனுபவம். அந்த வகையில் பார்த்தா என் கருத்து வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா, அவள் வீட்டோடு இருந்து எல்லாத்தையும் கவனித்தா குடும்பம் பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அட்சயா கருத்து வேறு மாதிரி இருக்குது. இதை நீ தான் முடிவெடுக்கணும். கேசவ் திரும்பினா. அப்பா, உங்கள் கருத்து என்ன? நான் உங்கள் அம்மாவை வீட்டோடு இருந்து நிர்வாகம் நடத்தணும்னு கட்டாயப்படுத்தலை. உங்கள் அம்மா சுதந்திரத்துக்கு எந்த ஒரு தடையும் நான் போட்டதில்லை. அவளாக எடுத்த முடிவுகளுக்கு குறுக்க நின்னதில்லை. தன் கைப்பட எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டா நான் தடுக்கலை. செஞ்சா எனக்கு பிடிச்சிருந்தது, ஏற்றுக்கிட்டேன்.
அப்பா, நான் அம்மாவை பற்றி கருத்து கேட்கலப்பா, அச்சையாவை பற்றி கேட்குறேன். சொல்கிறேன். அந்த பொண்ணு படித்து பெரிய பதவியில் நல்ல சம்பளத்தோட தான் காலில் நிற்க ஆசைப்பட்டா அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஜானகி விசுக்கென்று நிமிர்ந்தாள். என்ன சொல்கிறீங்க? ஜானகி, மனைவியாக வரப்போகிற ஒரு பெண்ணோட சுதந்திரத்தில் அது நியாயமான சுதந்திரமாக இருந்தால் தலையிட எந்த ஆம்பளைக்கும் உரிமை இல்லை. சரிங்க, சமையல் கூட தெரியாமல் ஒரு பெண் இருக்கலாமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது ஜானகி. அதுக்காக கற்றுக்கிட்டே ஆகணும்னு என்ன கட்டாயம்? எல்லாமே வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா ஹோட்டல்களை இழுத்து தான் மூடணும். கேசவ் புருவங்களை உயர்த்தினான். கை நிறைய சம்பாதிக்கும் போது எல்லாத்துக்குமே ஆள் போட்டால் தப்பென்ன? வேலை நல்லபடியாக நடக்கணும். இது அச்சையா கருத்து, தப்புன்னு எனக்கு தோணலையே. கேசவுக்கு அது பிடிக்கலையே. வேண்டாம், விட்டுறட்டும். அவனோட கருத்துக்கு எந்த பொண்ணு இணங்கி வர்றாலோ அவளையே கட்டிக்கட்டும். அச்சையா தான் வேணும்னு என்ன கட்டாயம்? அப்படியா சொல்கிறீங்க? நான் சொல்லலை ஜானகி, அவன் சொல்லட்டும். இதை பாரு, இங்கே எதுவுமே கட்டாயம் இல்லை. நாம் வேண்டான்னு சொன்னால் அவங்க தேடி வந்து காலில் விழுந்து கதற போகிறாங்களா? வேற வரன் பார்த்துட்டு போக போகிறாங்க. அந்த பெண்ணோட அழகு, படிப்பு, தகுதிக்கு நீ நான் போட்டி போட்டுட்டு ஆட்கள் வர மாட்டாங்களா? உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? இதென்ன கேள்வி? நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். கேசவ் சிரித்து விட்டான். அப்பா பிள்ளைக்கு கொழுப்பு அதிகம். நீ ஊற்றின நெய் கொழுப்பு அதிகமாக்கி இருக்கு இல்லையாடா கேசவ்? ஆமாம்ப்பா. விளையாட்டு போதும். அவங்களுக்கு உண்டு இல்லைன்னு ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும். அதுதான் மரியாதை. அதை உன் பிள்ளை சொல்லட்டும், நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என் இடத்துல நீங்கள் இருந்தால் என்னப்பா செய்வீங்க? கதிரவன் நிமிர்ந்தார். பதில் எதுவானாலும் பரவாயில்லப்பா, சொல்லுங்கள். உங்கள் அம்மா கோபப்படுவா. இதில் நான் கோபப்பட என்ன இருக்குது சொல்லுங்கள். பிரமாதமான படிப்பு, அழகு, பதவி, பணம் இப்படி எல்லாமே சுலபமாக சேராது. இவளால் சமையலையும் குடும்ப நிர்வாகத்தையும் சுலபமாக கற்றுக்க முடியும். அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணை இழக்கக்கூடாதுன்னு என் கருத்து. கொஞ்சம் இருங்க. சமையல், குடும்ப நிர்வாகம் ரெண்டுமே சுலபமில்லை. அதில் எத்தனையோ இடர்பாடுகள் வரும். தாங்கி நிற்கணும். அதை நீங்கள் மலிவாக எடை போடாதீங்க. குடும்ப தலைவிகள் இழப்பமில்லை. இத்தனை காலம் நீங்கள் வெற்றிகரமாக பவனி வர எது காரணம்னு பார்க்கணும். அது உங்களுக்கே தெரியும். இல்லைன்னு நான் சொல்லலை ஜானகி. உங்கள் அம்மா கோவப்படுவான்னு இதைத்தான் நான் சொன்னேன். ஜானகி, ஒரு கையில் 5 விரல் இருக்குது. ஒன்று போல் அடுத்தது இல்லை. ஆனால் 5 விரலும் முக்கியம் தானே. ஒன்று போனால் ஊனம் தானே. சமூகம் அதே மாதிரி தான். எல்லா வித குடும்ப தலைவிகளும் இங்கே முக்கியம்தான். என்ன சொல்கிறீங்க? நீ வேலைக்கு போகும் குடும்ப நிர்வாகம் பார்த்தே நான் ஜெயித்தேன். அந்த அச்சையாவோட அம்மா ரேவதி வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பராமரித்தா. மனோகரன் தோற்று போகலையே. இப்போ அச்சையா என்ன சொல்கிறா? ஆட்களை நியமித்து வாழலான்னு சொல்கிறா. படிப்பு, வயசு, தலைமுறை, வேல்யூஸ் எல்லாமே மாறும்போது மாற்றங்களை ஏற்கத்தானே வேணும். ஜானகி பேசவில்லை. நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. அந்த பெண் தகுதியானவள்னு சொன்னேன். இது என் சொந்த கருத்து. வாழப்போகிற உன் பிள்ளை முடிவெடுக்கட்டுமே. சரியா? எழுந்து உள்ளே போய்விட்டார். ஜானகி எழுந்தாள். கேசவ், நீ நல்லா யோசி. உன் மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். கேசவ் குழம்பி போனான். அச்சயா காலையில் வழக்கம் போல எழுந்து குளித்து தயாரானாள். சமையல் கட்டில் விளக்கு எரியவில்லை. அச்சயா குழம்பி போய் கூடத்துக்கு வர கோகுல் வேகமாக வெளியே வந்தான். 24 மணி நேர கிளினிக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா. அதுதான்டா நல்லது. ஜுரம் 103 டிகிரி இருக்குது. சரி, நான் காரை எடுக்கிறேன். அவன் வெளியே ஓட அச்சயா பதட்டமாகி விட்டாள். அப்பா, என்னாச்சுப்பா அம்மாவுக்கு? ராத்திரி 2 தடவை வாந்தி எடுத்தா. கண்களை இருட்டிட்டு வந்துருச்சு. மாத்திரை கொடுத்து படுக்க வச்சேன். ஏன்பா என்னை கூப்பிடல? எல்லாரையும் கூப்பிட்டு எதுக்கு ரகலை பண்ணணும்னு நினச்சேன். கோகுல் வெந்நீர் வச்சு கொடுத்தான். அப்படியும் சரியாகலை. கோகுல் உள்ளே ஓடி வந்தான். அப்பா, போகலாமா? இருவரும் ரேவதியை தாங்கி பிடித்து அழைத்து வர, அப்பா அம்மாவை காரில் ஏற்றுங்க, நான் கதவை போட்டுறேன். அச்சயா சொல்லிவிட்டு பரபரவென்று செயல்பட தொடங்கினாள். காரின் பின் சீட்டில் அம்மாவை கிடத்தி அப்பா உட்கார முன்னால் அச்சயா டிரைவிங். கோகுல் 24 மணி நேரம் சரிப்படாது. நீ நேராக நேஷ்னல் ஹாஸ்பிட்டலுக்கு விடு. அங்கே சீஃப் டாக்டர் சௌத்ரி எனக்கு தெரிஞ்சவர். அம்மாவை நல்லா கவனிச்சுப்பார். எங்கே இருக்காது? நான் வழி சொல்கிறேன், நீ ஓட்டு. தெளிவாக வழி சொன்னால். அதற்குள் டாக்டர் சௌத்ரிக்கு ஃபோன் போட்டு பேசினாள். நேஷ்னல் ஆஸ்பத்திரி வாசலில் கார் நிற்க ஸ்ட்ரக்சர், வீல் சேர், ஒரு டாக்டர், நர்ஸ், வார்டு பாய் அத்தனை பேருமே தயாராக இருந்தார்கள். ராஜ மரியாதை. சில நொடிகளில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்க டாக்டர் சௌத்ரி வந்து விட்டார். உடன் 3 டாக்டர்கள். அட்சயா நெருங்க. வாமா அட்சயா, கவலைப்படாத. என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம். நீங்கள்லாம் என் ரூமில் போய் உட்காருங்க. சரி டாக்டர். அடுத்த 1 மணி நேரத்தில் டாக்டர் வந்தார். என்ன டென்ஷன் உங்கள் அம்மாவுக்கு? வழக்கமான குடும்ப கவலை தான் டாக்டர். எக்கச்சக்கமாக பிபி ஏறி இருக்குது. அதனால தான் வாந்தி எடுத்துருக்குறாங்க. கோல்டு இருக்கிற காரணமாக உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி ஜுரம் வந்திருக்குது. எல்லா டெஸ்ட்டுகளும் எடுத்துடலாம். 2 நாள் பராமரிப்பில் வச்சு பார்த்துடலாமா
அச்சயா என்ன சொல்கிற? டாக்டர், அம்மாவுக்கு பூரணமாக குணமாகணும், அதுதான் முக்கியம், இங்கேயே இருக்கட்டும். 1 மணி நேரத்தில் அத்தனை மருத்துவ பரிசோதனைகளும் எடுக்கப்பட்டன. பிறகு டாக்டர் அழைத்தார். மூவரும் உள்ளே வந்தார்கள். ரேவதி விழித்திருந்தால். மனோகர் அருகில் வந்து உட்கார்ந்தார். என்னம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க. எதுக்கு இங்கே என்ன கொண்டு வந்தீங்க? நிறைய செலவாகுமே. அட்சயா அருகில் வந்தாள். பேசாமல் இரு, செலவாகட்டும், உடம்பு முக்கியம். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட டாக்டர், ட்ரீட்மெண்ட் பிரமாதமாக இருக்கும், புரியுதா? நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து லீவு சொன்னாள். கோகுல் அருகில் வர, நீ ஆஃபீஸ்க்கு புறப்பட, தேவைன்னா கூப்பிட்றேன். அப்பா நீங்களும் உங்கள் வேலையை பாருங்க. சரிம்மா. நர்ஸ் வந்தால் ஒரு பில் தந்தால். முன்பணமாக 30,000 கட்டும்படியான பில். இங்கே கார்டு இருக்கா? இருக்கு மேடம். அப்பா நான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். வேகமாக போனாள். கோகுல் அருகில் அப்பா வந்தார். அம்மா வாந்தி எடுத்தப்போ ராத்திரி நீ என்ன சொன்ன? என்னப்பா சொன்ன? அட்சயா எருமை மாதிரி தூங்குறா, அவளை முதல்ல எழுப்புங்க. ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தோம், அம்மாவுக்கு லாபம் இல்லை. ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுத்தான்னா அடுப்பை பற்ற வைக்க தெரியாது. அந்த கேசவ குடும்பம் சத்தியமாக இவளை ஒப்புக்காதுன்னு சொன்னியா இல்லையா? சாரிப்பா, அம்மாவுக்கு முடியல. நான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன வேணும்னாலும் நீ பேசிடுவியா? அப்பா இங்கே கொண்டு வந்து சேர்த்து டெஸ்ட்டுகள் எடுத்து எத்தனை டாக்டர்கள், என்ன ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட்டு. டாக்டர் அட்சயா மேலே எத்தனை மதிப்பு வச்சுருக்கிறாரு. இப்போ பில் வந்தது ஒரு ஆம்பளை மாதிரி புறப்பட்டு பணம் கட்ட போகிறா பார்த்தியா? அப்பா சுடு தண்ணி வச்சு தர வேலைக்காரி போதுண்டா. ஆனால் இத்தனை செலவுக்கும் துணிச்சல், செல்வாக்கு, பணம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது சொல்லு பார்க்கலாம். கோகுல் பேசவில்லை. என்ன சொன்ன? அந்த கேசவ குடும்பம் இவளை ஒப்புக்காதா? வேண்டாண்டா, இவளை கட்டிக்கிட்டு வர்றவனுக்கு ஒரு தகுதி வேணுமில்ல. வெறும் பணமும் படிப்பும் மட்டும் போதாது, அதையும் தாண்டி நிற்கணும், புரியுதா? கோகுல் பிரமித்தான். உங்கள் அம்மா டென்ஷனுக்கு எனக்கு காரணம் தெரியும். என்னது? இப்போ நான் சொல்ல வேண்டாம், கண் முழிச்ச பிறகு அவளே சொல்லுவா பாரு. அதற்குள் அட்சயா வந்து விட்டாள். என்னம்மா, பணம் கட்டிட்டியா? ஆச்சுப்பா. நீ எதுக்கு செலவழிக்கிற? நான் கொடுக்குறேன்பா. என்னப்பா பேசுகிறீங்க? அம்மாவுக்கு செய்கிற கடமை எனக்கும் உண்டு. நான் சம்பாதிக்கிற அத்தனையுமே உங்களுக்கு தானே. என்னை ஆளாக்கினது நீங்கள் 2 பேரும் தானே. அது எங்கள் கடமை. அட்சயா, கடமை பெற்றவங்களுக்கு மட்டுமில்லை, அதை விட பிள்ளைகளுக்கும் உண்டு, புரியுதா? மனோகர் நிகழ்ந்து போனார். சரி, நீங்கள் புறப்படுங்க. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க. நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன்ப்பா. மறக்காமல் ஹோட்டலில் சாப்பிடுங்க, பட்னி கிடக்காதீங்க. சரிம்மா, நீயும் சாப்பிட்டுடு. இந்த ஆஸ்பத்திரி கேன்டீன் சூப்பராக இருக்கும், நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா பிள்ளை வெளியே வந்தார்கள். எதிரே டாக்டர். அட்சயா உள்ளே இருக்காளா? இருக்கா டாக்டர். கேன்டீனில் சாப்பிட வேண்டாம், என் மனைவி அட்சயாவுக்கு வீட்டில் இருந்து டிஃபன் கொடுத்துட்டா, அவளே வர்றா, எடுத்துக்கிட்டோம். அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு போகத்தான். கோகுல் ஆடி போனான். சாரி டாக்டர், என் தங்கச்சி மேலே இத்தனை மரியாதை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் பெரிய டாக்டர் ஆச்சே. இருந்தால் என்ன, நான் டாக்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு முறை சாக கிடந்த என் மனைவிக்கு சரியான நேரத்தில் ரத்தம் கொடுத்து அவளை பிழைக்க வச்சதே உங்கள் அட்சயா தானே. அப்படியா? எங்களுக்கு தெரியாதே. அட்சயா எப்பவுமே தான் செய்த உதவியை யார்கிட்டையும் சொல்லவே மாட்டா. அப்படி ஒரு கேரக்டர். சமூக சேவை செய்ய அட்சயா கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும் தம்பி. சொல்லிக்கொண்டே டாக்டர் உள்ளே போக அப்பா பிள்ளை அதிசயத்தின் உச்சிக்கே போனார்கள். அட்சயாவுக்கு இன்னொரு பக்கமா கேசவ் காலையில் எழுந்து குளித்து ஆஃபீஸ்க்கு புறப்பட தயாரானா. ஜானகி சூடான டிஃபனுடன் காத்திருந்தாள். கேசவ் சாப்பிட உட்கார்ந்தான். கதிரவன் வந்தார். கேசவ், அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? நமக்கும் ஒரு மரியாதை இருக்குல்ல. என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியலம்மா. அப்படி என்ன குழப்பம்? நான் சொல்கிறேன் ஜானகி, அவளோட அழகு மற்றும் உள்ள தகுதிகள் எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அவள் வேலைக்கு போகிறது பிடிக்கல. அவளோட சில எதிர்பார்ப்புகள் இவனுக்கு உடன்பாடு இல்லை. சரிதானே? இது தப்பு கேசவ். ஒன்று அவள் தான் வேணும்னு நீ முடிவெடுத்தா அவள் பக்கம் முழுமையாக போயிடணும். இல்லைன்னா அவளை வேண்டான்னு உதறணும். இந்த 2 கட்டான நிலை எப்போவுமே ஆபத்து. உன்னை அது பலவீனப்படுத்தும், உன் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டாக்கும். இதை பாருடா, நீ தனி கொடுத்தனம் போக போகிறது உறுதி தானே? ஆமாம்ப்பா. அப்போது அவள் விருப்பங்களுக்கு இணங்கி குடித்தனம் நடத்து, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்படிங்க முடியும்? இப்போ நீ குழப்பற ஜானகி? இல்லைங்க, முழுமையாக அவள் பேச்சை கேட்டால் இவனுக்குன்னு ஒரு மரியாதை எப்படி இருக்கும்? இதை பாரு, நீ கூட்டு குடும்பமாக வாழ்ந்த சில விஷயங்களை பார்க்கணும். தனியாக வாழும்போது யாராவது ஒருத்தர் முழுமையாக சரண்டர் ஆனத்தானே வாழ்க்கையில் சந்தோஷம், போட்டா போட்டி, ஈகோ, சுயமரியாதை இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்ந்தத்தானே தாம்பத்தியம் நிச்சயமாக உருப்படியாக நடக்கும். ஜானகி, அது எனக்கு பிடிக்கல. கேசவ் சாப்பிட்டு முடித்தான். சரி, நான் புறப்படுறேன். வெளியே வந்து காரை எடுக்க செல்ஃபோன் அழைத்தது. சொல்லுடா குமார், நம்ம பாண்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுடா. எவனோ ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு பாண்டியை இப்போ ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன். மோட்டார் ஆக்சிடெண்ட், அதனால் போலீஸ் கேஸு. இங்கே பிரச்சனையாக இருக்குது.
எந்த ஆஸ்பத்திரிடா? நேஷனல்டா. நான் இப்போவே வர்றேன். காரை கேசவ் வேகமாக செலுத்தினான். 15 நிமிடங்களில் அடைந்தான். உள்ளே சலசலப்பாக இருந்தது. ஒரே விவாதம். கேசவ் உள்ளே நுழைய, இதை பாருங்க, இது ஆக்சிடென்ட் கேஸு. நாளைக்கு நாங்கள் போலீஸுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். டாக்டர், அவனுக்கு தலையில் அடி. தாமதிச்சா உயிருக்கே ஆபத்து. போலீஸுக்கு தகவல் கொடுத்தும் உடனே வரலை. அங்கே ஏதோ பிரச்சனை. அது எங்கள் தப்பு இல்லை. சரிங்க, நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? நண்பர்கள் கூட்டம் தவித்து கொண்டிருந்தது. கேசவ் அவன் பங்குக்கு வாதாட அவன் பார்வை சட்டென்று கூர்மையானது. ஒரு அறையிலிருந்து அட்சயா வெளியே வந்து கொண்டிருந்தாள். இவை எப்படி இங்கே? கூட்டத்தை அவளும் பார்த்து நர்ஸிடம் விசாரிக்க கேசவ் அவளிடம் வந்தான். அட்சயா, நீ எப்படி இங்கே? அட கேசவ், எங்கள் அம்மா இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன், பிபி ஏறி போச்சு, இப்போ பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? கேசவ் விவரம் சொல்லி நண்பன் பாண்டியின் நிலையை சொல்ல, கொஞ்சம் இருங்க, வாங்க என்னோட. அட்சயா டாக்டரின் அறை நோக்கி நடந்தாள். உரிமையுடன் உள்ளே நுழைந்தாள். வாமா அட்சயா, அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லை டாக்டர், அடிப்பட்ட பாண்டி எங்கள் நண்பர் தான். அம்மாடி, போலீஸ் வரலை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் அவங்க ஒப்புதல் இல்லாமல் எடுத்துக்க கூடாதேம்மா. என்ன டாக்டர், நீங்கள் ஃபார்மாலிட்டிகளை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் அவன் உயிர் தாங்கணுமே. சட்டத்தை வளைக்கலாம், உயிரை தர முடியுமா டாக்டர்? எல்லாருக்குமே நல்லதையே செய்கிற நீங்கள் இப்படி பேசலாமா? டாக்டர் சௌத்ரி விசுக்கென்று எழுந்து விட்டார். அடுத்த 10வது நிமிடமே பாண்டி அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு டாக்டர்கள் குழு ஒன்று அதிவேகமாக செயல்பட்டு நர்ஸுகள் சிட்டாக பறக்க நண்பர்களே மிரண்டு போனார்கள். டே, நம்ம கேசவ் வந்து நிலைமையை சரி பண்ணிட்டான்டா. தேங்க்யூடா கேசவ். சரியான நேரத்துக்கு வந்து நீ மட்டும் நடவடிக்கை எடுக்கலினா பாண்டியோட கதி என்ன ஆகி இருக்கும்? இவன் எதுவும் செய்யலடா, அந்த பொண்ணு இவனுக்கு உதவி செஞ்சிருக்கா. யாருடா மாப்பிள்ள அது? கேள்விகள் பறக்க கேசவ் எதுவும் பேசவில்லை. 2 மணி நேரங்கள் ஓடின. டாக்டர் வெளியே வந்தார். அட்சயா, அந்த பையனை காப்பாத்தியாச்சுமா. தேங்க்யூ டாக்டர். ஏற்கனவே விவரம் தெரிந்து பாண்டியனின் பெற்றவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். விவரம் தெரிந்ததும் அட்சயாவிடம் ஓடி வந்தார்கள். தாயி, நீ நல்லா இருக்கணும். எங்கள் புள்ள உயிரை காப்பாற்றின புண்ணியவதி நீ. அந்த அம்மா அட்சயா காலில் விழப்போக, ஐயோ என்னம்மா நீங்கள், வயசில் பெரியவங்க இப்படி செய்யலாமா? அட்சயா தடுத்தாள். மற்ற நண்பர்களும் நெருங்கினார்கள். மேடம், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் சரியான நேரத்தில் பாண்டியை காப்பாற்றிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. கும்பிட்டார்கள். அட்சயா ஒரு சிரிப்புடன் நடக்க கேசவ் பின்பற்றி வந்தான். அட்சயா, நில்லு. சொல்லுங்க கேசவ். என்ன, நீ ஹீரோ ஆயிட்ட? உங்கள் அம்மாவை நான் பார்க்கணுமே, வாங்க. உள்ளே அழைத்து வந்தாள். வணக்கம் தம்பி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? என் நண்பன் ஒருத்தன் உயிருக்கு போராடினா அவனை பிழைக்க வைக்க அட்சயா தான் காரணமாக இருந்தா. கேசவ் விவரம் சொல்ல ரேவதி பெருமிதத்துடன் மகளை பார்த்தாள். தம்பிக்கு காப்பி கூட அட்சயா. வேண்டாம்மா, இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க? நாளைக்கு டிஸ்சார்ஜ் கேசவ். நான் ஏதாவது உதவணுமா அட்சயா? சாரி, இந்த கேள்வியே கொஞ்சம் அபத்தம்தான். எல்லாருக்குமே நீ உதவுற, உனக்கு நான் என்ன செஞ்சிட முடியும்? சரி அட்சயா, நான் புறப்படுறேன். மறுபடியும் நாளைக்கு நான் வர்றேன். அட்சயா அவனுடன் ஆஸ்பத்திரி வாசல் வரை வந்தாள். அவன் காரில் புறப்பட்டதும் அட்சயா உள்ளே வந்தாள். பெரிய டாக்டருக்கு வேண்டிய பெண் என்பதால் அவளிடம் அசாத்திய மரியாதை அங்கு அனைவருக்குமே இருந்தது. உள்ளே வந்தாள். அம்மா, பசிக்குதா? ஏதாவது தரட்டுமா? இப்போ வேண்டாமா. அட்சயா அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டாள். நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். உன் லீவு வீணா போச்சா? அது போகட்டுமா, உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? இதை பாரு, வீட்டுக்கு போனதும் உன் வேலைகளை தொடங்கிடாத. சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் ஆள் போட்டுடலாம். எதுக்கு? நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குதா பணம்? அம்மா, நான், அப்பா, நீ, கோகுல் எல்லாருமே சம்பாதிக்கிறோம். நீ லாங் லீவு போடு, இல்லைன்னா கட்டாய ஓய்வு வாங்கிக்கோ. உழைச்சதெல்லாம் போதும். இல்லைம்மா, அதிகபட்சம் 1 வாரம் லீவு போடலாம். அதுக்கு மேலே அவசியம் இல்லை. உனக்கு கல்யாணம் நடக்கணுமில்ல. நீங்கள் 3 பேர் செட்டில் ஆகிற வரைக்கும் நான் வேலைக்கு போகணும். இல்லைன்னா உங்கள் அப்பா பாவம் கஷ்டப்படுவார். நாங்கள் 2 பேரும் மூச்சு பிடிச்சு உழைச்ச காரணமாக தான் குடும்பம் இந்த நிலைக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடணும். அம்மா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே நிம்மதியாக வாழத்தானே. அதை விடு. இந்த கேசவ் ஏதாவது சொன்னானா? எதை பற்றி? என்னாச்சியா இப்படி பேசுகிற? உன்னை பார்த்துட்டு போன பிறகு அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. அந்த டென்ஷன் தானே என் பிபியவே ஏற்றி விட்டுச்சு, இங்கே கொண்டு வந்திருக்குது. எதுக்குமா இதில் நீ டென்ஷன் படணும்? நான் வேலையை விட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சரிம்மா, அதுக்கு எந்த பதிலும் வரலல்ல. இப்போ கூட கேசவ் எதுவும் சொல்லலையே. எப்படிம்மா, இப்போ அவர் வந்தது நண்பனுக்காக. அந்த மூடு வேற. என்னடி பேசுகிற? ஆமாம்மா, எல்லாத்தையுமே கலந்தா குழப்பம் தானே வரும். நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. அதை விடு. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதுக்காக நீ திரும்பவும் டென்ஷன் பட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்காத.
நர்ஸ் டெஸ்ட் எடுக்க வந்தாள். அட்சயா வெளியே வந்தாள். வெகு இயல்பாக இருந்தாள். எதையுமே எதற்காகவுமே குழப்பிக்கொள்ளாத அவள் தன் பேச்சில் சொல்லில் தீர்மானமாக இருக்கும் ஒருத்தி. எப்போ எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்பவள். அம்மா ரேவதிக்கு பூரிப்பாக இருந்தது. கேசவுக்கு ஆஃபீஸில் வேலையே ஓடவில்லை. எதிலும் மனது லயிக்கவே இல்லை. எந்திர கதியில் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். மாலை 5 மணிக்கு ஆஃபீஸை விட்டும் புறப்பட்டு விட்டான். வீட்டுக்கு வராமல் நேராக கடற்கரைக்கு வந்தான். உள்ளே தள்ளி வந்து மணலில் அமர்ந்து கொண்டான். கூட்டம் சுமாராக இருந்தது. மடிந்து வரும் அலைகளை பார்த்தபடி உட்கார்ந்தான். அவனது செல்வாக்கு, டாக்டர் அவளிடம் காட்டிய மரியாதை, அவளது செயல் வேகம், அத்தனை பெரிய டாக்டரிடம் தைரியமாக அவள் பேசிய பேச்சு, பாண்டி பிழைத்ததும் அவள் அம்மாவின் அழுகை எல்லாமே ஓடியது. ஒரு உயிரை அனாயசமாக காப்பாற்றிவிட்டாள். அதை அவள் எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளது தீர்மானங்களை விட்டு அவள் நழுவ மாட்டாள். திடமான பெண். மற்றவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உடனே உள்ளே வந்து விடுகிறாள். அழகான மெத்த படித்த கை நிறைய சம்பாதிக்கும் பெண். இவளை நான் ஏன் இழக்க வேண்டும்? வேலைக்கு அவள் போவதால் எனக்கு என்ன நஷ்டம்? கை நிறைய சம்பாதிக்கிறாள். அதில் ஒரு பகுதியை பணியாளர்களுக்கு அவள் தந்தால் நான் குறைந்தா போய் விடுவேன். ஏன் தடுக்க வேண்டும்? மனதுக்குள் பதிந்த சில சங்கதிகளை நானும் மாற்றிக்கொள்ள பழக வேண்டுமா? என் வீட்டுக்கு என்று ஒரு பாணி உண்டு. அதை இனி நான் உதற வேண்டும். வேற மாதிரி வாழ்க்கையை யோசிக்கணும். பலவிதமாக யோசிக்க யோசிக்க அட்சயா மட்டுமே மேலோங்கி நின்றாள். இருட்டத் தொடங்கிவிட்டது. மணலை விட்டு எழுந்தான். மெல்ல நடக்க தொடங்கினான். வீட்டுக்கு வந்தபோது இரவு 8:30. அம்மா ஜானகி சமையல் கட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தாள். அப்பா கதிரவன் வந்தார். காலை முதலே தலை சுத்தல்னு சொல்கிறா உங்கள் அம்மா. நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். கேசவருகில் வந்தான். அம்மா முகத்தை கழுவிட்டு வா, உனக்கு பிடிச்சா ஆப்பமும் வடகரியும் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு முடியலன்னா ஏம்மா இழுத்து விட்டுக்கிற? இதெல்லாம் தேவையா? பரவாயில்ல, உடம்புக்கு எப்போவுமே பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கும். அதுக்காக வீட்டு வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? அப்படி என்னம்மா அவசியம்? நாளைக்கு முதல்ல டாக்டர்கிட்ட வா. உங்கள் அப்பா சொல்லிட்டா உடனே நீ ஏன் பதறுவியா? வழக்கமான மாத்திரைகள் இருக்குது, போட்டுட்டு ராத்திரி படுத்தா ஆச்சு. அப்பாவை கூப்பிடு, சூடாக ஊற்றி கொடுக்குறேன். அவன் உட்கார ஆவி பறக்க வடைக்கறியும் மணமான தேங்காய் பாலும் டேபிளுக்கு வர அம்மா சூடான ஆப்பத்தை வந்து பரிமாற கேசவ் சாப்பிட தொடங்கினான். அம்மா நீ கஷ்டப்பட வேண்டாம், வேலைக்கு ஆள் போட்டுக்கலாம், நம்மக்கிட்ட பணமா இல்லை. அப்படி சொல்லுடா ராஜா. கதிரவன் ஆமோதிக்க, சமைக்க வர்றவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க ருசி புரிஞ்சு பண்ண தெரியணுமே. நாம் கேட்கணும், இது வேணும், கேட்டால் செஞ்சு தர மாட்டாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் ஹோட்டலுக்கு போனால் நாம் கேட்டது கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிது, ஆனால் சமயத்தில் வயிறும் எகிரும். ஊர்பட்ட எண்ணெயை ஊற்றி செய்வாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க ஆரோக்கியம் அங்கே உள்ள பெண்களுக்கு மட்டும்தானே புரியும். வடகரி சரியாக இருக்கா கேசவ்? சூப்பராக இருக்குமா? நீ நாளைக்கு டாக்டர்கிட்ட வர்றியா? அந்த அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்காக வேலைக்கு ஆள் போட்டு எதுக்கு பணத்தை விரயம் பண்ணணும்? குடும்பத்தில் உள்ள பெண்கள் பொறுப்பாக நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்களால செய்ய முடியுமா? எவ்வளவு காரம் உப்பு சேர்க்கலான்னு எனக்கு தெரியும். என் புருஷன் பிள்ளையோட ருசி யாரோ ஒருத்திக்கு எப்படி தெரியும்? 4 ஆப்பத்தை விழுங்கி கேட்டான் கேசவ். எழுந்து கை கழுவினான். நிறைய வேலையா உனக்கு? முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்குது. கேசவ் பதில் சொல்லவில்லை. கேசவ் குழம்பி போனான். நான் பேச வந்தது எடுபடுமா? உள்ளே வந்தான். அம்மா பின்னால் வந்தாள். தம்பி, அவங்களுக்கு நாளைக்காவது ஒரு பதில் சொல்லியாகணுமே. கதிரவன் பின்னால் வந்தார். அப்பா, என் நண்பன் பாண்டிக்கு விபத்துன்னு காலையில் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் என்று ஆரம்பித்து அங்கு நடந்த சகலத்தையும் சொன்னான் கேசவ். கதிரவன் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அட்சயா மட்டும் இல்லைன்னா பாண்டி பழிச்சிருக்க முடியாது. பிரமிச்சு போயிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் அங்கே வித்தியாசமான தைரியமான ஒரு புது அட்சயாவை நான் பார்த்தேன். அந்த மனிதாபிமானம் எனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. மற்ற எதுவுமே எனக்கு தெரியலப்பா. அந்த பொண்ணை இழக்க நான் விரும்பலை. சபாஸ்டா தம்பி, நானும் இதைத்தான் சொன்னேன். அற்புதமான பொண்ணு, அவளை விட்டுடக்கூடாது. சரியா? நாளைக்கு எங்களுக்கு சம்மதம்னு ஃபோனில் சொல்லிடலாமா? ஆமாம்ப்பா. அவங்க அம்மா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா? ஆமாம். எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நாம் பார்க்கலன்னா சரியாக இருக்காது. நாளைக்கு ஃபோனில் பேசிட்டு நாளை மறுநாள் எல்லாருமே வீட்டுக்கு போய் அவங்கள விசாரிச்சுட்டு சம்மதத்தையும் சொல்லிடலாம். என்ன ஜானகி சொல்கிற? அம்மாவிடம் பதிலே இல்லை. ஜானகி, உன்னைத்தான். நாளைக்கு தானே ஃபோன் பண்ண போகிறீங்க? ஆமாம். என்னான்னு? கேசவ் சொன்னானே, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர்றோம், அங்கே பேசிக்கலான்னு சொல்ல போகிறேன். சரி, இதை பற்றி நாளைக்கு நாம் முதல்ல பேசிட்டு அப்புறமா அங்கே போய் பேசலாம். உள்ளே போய்விட்டாள். கேசவ் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான்.
என்னப்பா அம்மா சரியான பதிலே சொல்லலையே, அதான் எனக்கும் புரியல. இந்த வரனில் அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி இருப்பாடா? அதுதானே, உனக்கும் சம்மதம் தானே? நான் மட்டும் சம்மதிச்சா போதாதுப்பா, நீங்கள் 2 பேருமே ஒத்துக்கணும். வாழ போகிறவன் நீ, உனக்கு பிடிக்கிறது தானே முக்கியம். நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், நீ எந்த குழப்பமும் இல்லாமல் போய் படு. சரிப்பா. கதிரவன் உள்ளே வந்தார். ஜானகி படுத்து விட்டாள். மாத்திரை போட்டுக்கிட்டியா ஜானகி? ஆச்சு. காலையில் எழுந்ததும் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். இல்லைங்க, இப்போ தலை சுத்தல் இல்லை டாக்டர், வேண்டாம், நீங்கள் படுங்க. ஜானகி அந்த அச்சியாவை கேசவுக்கு பிடிச்சிருக்குது. அவன் பேச்சிலேயே தெரியுது. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்ன செய்யலாம்? ஜானகி பேசவில்லை. உனக்கு விருப்பம் இல்லையா? அது இல்லைங்க, முதல் சந்திப்புலேயே வேலைக்கு போவேன், குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க ஆட்களை நியமிக்கலான்னு உறுதியாக சொன்னான். இவனுக்கு அது பிடிக்கல. இப்போவும் அவள் அதைத்தானே சொல்ல போகிறா. சொல்லட்டுமே, அதுக்கும் இவன் சம்மதிச்சிட்டா நடக்கட்டுமே. தனி கொடுத்தனந்தான். 2 பேரும் சம்பாதிக்கும் போது அவங்க விருப்பம் போல் வாழ்ந்துக்கட்டும். அவளுக்கு மற்றவங்களுக்கு உதவுறது, சமூக சேவை, இதிலெல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்குது. இருக்கட்டுமே, அது நல்லது தானே. லட்சத்தில் ஒருத்தருக்கு கூட இந்த மனசு வாய்க்காது. நாம் பெருமைப்பட்டுக்கலாமே ஜானகி. பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தப்புன்னு நானும் சொல்லலை. ஆனால் ஊருக்கு உழைக்கிறவங்களால சுத்தமாக வீட்டை கவனிக்க முடியாது. உங்கள் பிள்ளைக்கு அது சரிப்பட்டாகுமா? ஆட்கள் பார்த்துட்டாங்க, வேலைக்காரங்க வீட்டை கவனிப்பாங்கன்னு வந்துட்டா மனைவின்னு ஒருத்தி அவசியமே இல்லையே. என்ன பேசுகிற நீ? எனக்கு கவலையாக இருக்குங்க. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா கேசவ நிம்மதி போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். ஜானகி, உனக்கு அவளை பிடிக்கலையா? இந்த கேள்விக்கு ஆமாம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாதுங்க. உள்ளே புகுந்து பார்க்கணும். இதை பொதுவாக அலச முடியாதுங்க. நம்ம பிள்ளையோட மனநிலையை பார்க்கணும். அவனுக்கு பிடிச்சிருக்குதே. ஒரு பாண்டி உயிர் பிழைக்க அவள் காரணமாக இருந்திருக்கா. அந்த நிகழ்ச்சியில் அவளை இவனுக்கு பிடிச்சி போயிருக்குது. இது சூழ்நிலைக்கு கிடைச்ச சாதகம். இவனுக்கு வாழ்க்கைன்னு வரும்போது பார்க்கணும் இல்லையா? என்ன பார்க்கணும்? இவன் வளர்ந்துட்டாலும் இப்போவும் பச்சை குழந்தை தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும். எல்லாத்தையுமே கையில் கொடுக்கணும். எதையுமே தனியாக செஞ்சுக்க தெரியாது. அவனுக்குன்னு ஒரு பதம் உண்டு. வெளி தோற்றத்துக்கு தான் ஆம்பளை, உள்ள குழந்தை. அதை வர்றவ சரியாக புரிஞ்சுக்கணுமே. எல்லாம் புரிஞ்சு நடந்துக்குவா. நமக்கு கல்யாணம் ஆன புதுசில் நீ என்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டியா? படிப்படியாக தானே தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்கு சில மாதங்களோ வருஷமோ கூட ஆகலாம். அப்படி இல்லைங்க, உங்கள் தன்மை வேறு. நீங்கள் சமாளிச்சுப்பீங்க. உங்களால் சரிக்கு சமமாக மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியும். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. சகிப்புத்தன்மை நிறைய உண்டு. படக்குன்னு கோபம் வராது. ஆனால் உங்கள் பிள்ளை இதுக்கெல்லாம் நேர் எதிர். பசி தாங்க மாட்டான், சுருக்குன்னு கோபம் வந்துடும். இந்த வயசில் கூட ஒரு நேரத்தில் அவனாக குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி பச்சை குழந்த மாதிரி தான் நான் பராமரிக்கிறேன். இதை எல்லாமே அந்த பொண்ணால் புரிஞ்சிக்க முடியுமா? நீ புரியவை. எதுக்கு நீ இருக்கிற? எங்கே புரிய வைக்கிறது? என் கூட அவங்க 2 பேரும் வாழ்ந்தால் புரிய வைக்கலாம். தனி கொடுத்தணுன்னு போகிறவங்களுக்கு எதை நான் புரிய வைக்கிறது? சிரித்தார் கதிரவன். ஏன் சிரிப்பு? நீ இப்போ அம்மாவா மட்டும்தான் யோசிக்கிற. உன் பிள்ளைய குழந்தையா மட்டுமே பார்க்குற. அதுதானே நிஜம்? அவன் வாலிபன், திடமான ஆம்பளை. கல்யாணமாகி தனி கொடுத்தனம் போகும்போது இளமையான அழகான மனைவி எப்போவுமே பக்கத்தில் இருக்கும்போது அவகிட்ட ஒருத்தன் சண்டையாக போடுவான். அவ கூட வாழ்கிற சந்தோஷத்தில் மற்ற எல்லாமே அடிபட்டு போகும். புரியுதா? சரிதான், எனக்கும் தெரியும். ராத்திரி முடிஞ்சு பகல் வரலாம் இல்லையா? அவளுக்கு இவனோட தேவைகளை கவனிக்க நேரமும் இருக்காது. வேலைக்கு போகணும். போதாத குறைக்கு சமூக சேவை வேற. அவள் பக்கத்துலேயே இருந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இருக்க மாட்டாளே, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவனுக்கும் அது புரியும் ஜானகி. இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவன் மனசு அதுக்கு தயாராயிட்டா சுலபமாக அதை ஏற்றுப்பான். நீ அவனை குழப்பாத. மற்ற எதுவுமே முக்கியமில்லை. அந்த பொண்ணு போதும்னு அவன் நினச்சிட்டான்னா நிச்சயமாக எதுவுமே அவனை பாதிக்காது. சரி, நான் எதுவும் பேசலை. நடக்கிறது நடக்கட்டும். இது பாரு, நீ முழு மனசோட இதுக்கு சம்மதம் சொல்லணும். இல்லைன்னா ஓம் பிள்ளை குழம்பி போயிடுவான். நாளை மறுநாள் அவங்க வீட்டுக்கு போன பிறகு பல சங்கதிகளை முடிவெடுக்கலாம். நீ என்ன சொல்கிற? அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசணும். சில கேள்விகளை அவளை கேட்கணும். கதிரவன் மிரண்டார். என்ன கேட்க போகிற? ஏன் பயப்படுறீங்க? அதில் ஜானகி, அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிட்டா அதுக்கு மேலே நாம் எதுவும் செய்யக்கூடாது. இதை பாருங்க, அவன் என் பிள்ளை. அவன் சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம். அவனோட பசி, தாகம், தூக்கம், ரத்த ஓட்டம், நரம்புகளோட அதிர்வு கூட எனக்கு அத்துப்படி. மற்ற அம்மாக்கள் மாதிரி நான் ஏனாதானான்னு உள்ள ஒரு அம்மா கிடையாது. உதயம் தொட்டு அஸ்தமனம் வரைக்கும் என் பிள்ளையோட சுவாசத்திலேயே இருந்தவன் நான். அவன் நல்லா இருக்கணும். இப்போ பேசினாதான் உண்டு. அவள் கழுத்தில் இவனோட தாலி ஏறின பிறகு தாறுமாறாக பேசுறது விவேகம் இல்லை. அது நாகரிகமும் இல்லை. பேச வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை இப்போவே பேசுறது தான் புத்திசாலித்தனம், நியாயமும் கூட. அவர் பேசவில்லை.
இதை பாருங்க, அவன் மேலே எனக்கு எந்த பகையும் இல்லை. என் பிள்ளை எடுக்கிற முடிவு உணர்ச்சி பூர்வமாக மட்டும் இருக்கக்கூடாது, புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்போவுமே விளையாட்டு இல்லை. சட்டையை மாற்றிக்கிற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது. அதை தேர்ந்தெடுக்கும் போதே பல முறை சிந்திக்கணும். கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளையும் கேட்கணும். அப்புறம் பேசிக்கலான்னு நினச்சோம்னா வாழ்நாள் முழுக்க பேசவே முடியாமல் போயிடும். புரியுதா? அவருக்கு பிரமிப்பாக இருந்தது. ஜானகி சொல்வதும் நியாயம்தானே. ஒரு பிள்ளை நல்ல விதமாக வாழ ஒரு விவேகமுள்ள தாயாக இருந்து யோசிக்கிறாள். அதில் தப்பில்லையே. பிற்பகலில் ரேவதியை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். மனோகர் கூடவே இருந்தார். ஆனால் சகலமும் கவனித்து கொண்டது அட்சயா தான். டாக்டரிடம் வந்தால், பில் இன்னும் வரலையே டாக்டர். ஆரம்பத்தில் நீ கட்டினது வெறும் மருந்துகளுக்கு மட்டும்தான், மற்றபடி டாக்டர் பீஸிங்க உங்கள் அம்மா தங்கினது ரெண்டுக்குமே வேண்டாமா? என்ன டாக்டர் இது? இதை பாரு அச்சையா, நீ எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? நீ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி, புரியுதா? மனோகர் நெகிழ்ந்து விட்டார். டாக்டர், அட்சயா கிட்ட நீங்கள் இத்தனை பாசமாக இருக்கீங்களே. மனோகர், என் மனைவியை ஒரு சமயத்தில் அட்சயா தான் காப்பாற்றியிருக்கா. அது மட்டும் இல்லை, இங்கே இரத்த தான முகாம் நடத்தி எங்களோட பிளட் பேங்கை பிரமாதமாக செயல்பட வைக்கிறதே அட்சயா தான். அவள் காரணமாக எனக்கு எத்தனை மருத்துவ தொடர்புகள் தெரியுமா? எங்களோட வெற்றி பயணத்தில் பெரும்பங்கு அட்சயாவுக்கு தான். அம்மா ரேவதியும் பூரித்து போனாள். டாக்டர் வாசல் வரை கொண்டு வந்து விட்டார். அந்த ஆஸ்பத்திரி சிப்பந்திகள் அத்தனை பேருமே கை கட்டி நின்றார்கள். வீடு திரும்பி விட்டார்கள். கோகுலும் வந்து விட்டான். அம்மா, நீ படுத்துக்கோ, லீவு போடு, நான் வேலைக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். வேண்டாம் அட்சயா. இல்லை ரேவதி, அவள் சொல்கிறத நீ கேளு. அட்சயா யார் யாருக்கோ ஃபோன் செய்தா. ஏற்கனவே வீடு பெருக்கி பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க ஆள் இருந்தது. பிற்பகல் 3 மணிக்கு 50 கடந்து ஒரு பிராமண பெண்மணி வந்து விட்டாள். பெயர் மரகதம். கணவனை இழந்தவள். பிள்ளைகள் இல்லை. தொழில் சமையல். மாமி, வீட்டோட நீங்கள் இருக்க முடியுமா? தாராளமாக. டாக்டர் உங்களை பற்றி நிறைய சொன்னார். உங்ககிட்ட வேலை பார்க்க நான் கொடுத்து வைக்கணும். என்ன சம்பளம் தரணும் மாமி? கொடுக்கறத கொடுமா. இனி நான் யாருக்காக சேர்த்து வைக்கணும்? எனக்குன்னு யாரும் இல்லை. உங்கள் வீட்டோடையே கிடப்பேன். எனக்கு பணத்தை விட பற்று பாசம்தான் முக்கியம். எல்லா சமையலும் தெரியுமா? அது தெரியாமல் இந்த தொழிலில் இருக்க முடியுமா? குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள். சரி மாமி, எப்போ முதல் வேலைக்கு வரீங்க? இப்போவே இன்றைக்கி ராத்திரியே செஞ்சு வச்சுட்டு போகிறேன். என் துணிமணிகளை எடுத்துட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அட்சயா உள்ளே போனால். திரும்பி வந்து மாமி கையில் 5000 தந்தாள். எதுக்குமா? அட்வான்ஸ். உங்களுக்கும் வேலைக்கு சேரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அந்த மாமி பூரித்து போனாள். சமையல் கட்டுக்குள் நுழைந்தால். அடுப்பை தொட்டு வணங்கினாள். ராத்திரிக்கு என்ன செய்யணும்? இந்த வீட்டில் எது யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எல்லாமே எனக்கு சொல்லிடுமா. மாமி, இன்றைக்கி ராத்திரி உங்கள் இஷ்டம் போல் சமையல் பண்ணுங்கள். உங்கள் தொழிலை நீங்கள் சுதந்திரமாக செய்யணும். நாங்கள் அனாவசியமாக தலையிடக்கூடாது. திருத்தங்கள் தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம். நான் பொருட்களை அதிகமாக கொட்ட மாட்டேன் அட்சயா. சிக்கனமாக தான் செய்வேன். உங்களுக்கு என்கிட்ட எது பிடிக்கலைனாலும் சொல்லிடலாம். சரி மாமி. பொருட்கள் எங்கே எல்லாம் இருக்குது? நான் சமையல் கட்டு பக்கமே வந்ததில்லை, நீங்களே தேடி எடுத்துக்கோங்க. மாமி சிரித்தாள். மாலை 6 மணிக்கு மனோகருக்கு ஃபோன் வந்தது. நான் கதிரவன் பேசுகிறேன். உங்கள் மகளை பார்க்க வந்தோமே. சொல்லுங்கள் சார். உங்கள் மனைவி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சா? வந்தாச்சு. கேசவ் தான் சொன்னால் நாளைக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வர்றோம் சார். எப்போ? காலையில் ஒரு 9:30 மணிக்கு வரட்டுமா? வசதிப்படுமா? தாராளமாக வாங்க சார். சந்தோஷம். அப்பா அட்சயாவை அழைத்து சொன்னார். அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. இரவு உணவாக புல்கா ரொட்டி, அதற்கேற்ற ஒரு சப்ஜி, தயிர் சாதம், கொத்தமல்லி ஊறுகாய் என்று மாமி சமைத்திருக்க பிரமாதமாக நல்ல ஒரு ஓட்டலின் தரத்தில் உணவு இருந்தது. சரியா இருக்கா? பிரமாதமாக இருக்கு மாமி, காலையில் வந்துடுங்க. மாமி புறப்பட்டு போனாள். ரேவதி அழைத்தாள். எதுக்கு அட்சயா? நான் வேலைக்கு போக தொடங்கிட்டா நானே செஞ்சுப்பேன். இருக்கட்டுமா, கொஞ்ச நாளைக்கு வரட்டும், அப்புறமா என்ன வேணும்னு முடிவுக்கு வரலாம். உனக்கும் ஓய்வு வேணுமில்லம்மா, இத்தனை நாள் நீ ஓடியாச்சு. அட்சயா உள்ளே போய்விட்டால். மனோகர் வந்து ரேவதியிடம் விவரம் சொல்ல, சும்மா என்னை வந்து பார்க்குற உத்தேசம் மட்டும்தானா? அதையும் தாண்டி ஏதாவது உண்டா? இருக்கு ரேவதி. ஆஸ்பத்திரிக்கு நம்ம மகளை பார்த்த கேசவ் பிரமிச்சு போயிருப்பான், யோசனை பண்ணியிருப்பான். அதோட வெளிப்பாடு தான் இது. அட்சயா என்ன சொல்கிறா? அவள் இதுக்கு பெருசாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சரி,
நட்பு முறையில் வரட்டும், பேசட்டும், பார்க்கலாம். பையன் நிச்சயமாக எல்லா தகுதிகளும் உள்ள தங்கமான பையன்தான், அதில் சந்தேகம் இல்லை. எண்ணங்கள் சரியாக வரணும், அதை பற்றி பெருசாக மனசில் போட்டுக்க வேண்டாம். புதுசாக வந்த மரகத மாமியோட கை மனமும் ஜோறு. ரேவதி சிரித்தாள். காலையில் 5 மணிக்கு மரகத மாமி வந்து விட்டாள். பளிச்சென்று இருந்தால், சிரித்த முகம், இரட்டை நாடி உடம்பு, நல்ல நிறம், கௌரவமான தோற்றம். வந்ததும் பாலை காய்ச்சி பிரமாதமான காப்பி தயாரித்தாள். இட்லி, வடை, பொங்கலுக்காக ஆயத்த பணிகளில் மாமி ஈடுபட்டாள். வெகு இயல்பாக ரொம்ப நாட்கள் பழகியதைப் போல செயல்பட தொடங்கிவிட்டாள். சரியாக 9:30 மணிக்கு வாசலில் கார் வந்து நிற்க கேசவன், கதிரவன், ஜானகி உள்ளே வந்தார்கள். மனோகர் வரவேற்க அட்சயா சிரித்தபடி வந்தாள். அம்மா எப்படி இருக்காங்க? வாங்க. ரேவதியே வந்து விட்டாள். அடடா, நீங்கள் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, உக்காருங்க. வாங்க. வந்து பழங்கள், காம்ப்ளான் போன்ற பொருட்களை ஜானகி அட்சயாவிடம் தந்தாள். மாமி காப்பி ரெடி பண்ணுங்க. உள்ளே போய் அட்சயா சொல்ல, மாமி டிகிரி காப்பியை சில வினாடிகளில் கொண்டு வந்து தந்தாள். மூவரும் பருக, ஜானகி காப்பி ரொம்ப பிரமாதமாக இருக்கே. கதிரவன் சொல்ல, ஆமாப்பா, இப்படி ஒரு காப்பியை சமீபத்தில் நான் ஹோட்டலில் கூட குடிக்கல. கேசவ் புகழ. யார் அவங்க? உங்கள் சொந்தம்மா? அம்மாவை பார்க்க வந்தாங்களா? ஜானகி கேட்க, இல்லை, அம்மா கஷ்டப்பட வேண்டான்னு சமையலுக்கு நான் ஏற்பாடு பண்ணின மரகத மாமி வீட்டோடு இருக்கிற மாதிரி ஏற்பாடு. அட்சயா சொல்ல, ஜானகி கணவரை பார்த்தாள். டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமா? ரேவதி சொல்ல, ஐயோ எதுக்கு அம்மா, அவங்க சாப்பிடுவாங்க, நான் மாமி கிட்ட சொல்கிறேன். அட்சயா எழுந்து உள்ளே போனாள். நீங்கள் 1 மாதம் லீவா? இல்லைங்க, 1 வாரம் லீவு போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். எதுக்கு சம்பளத்தை இழக்கணும்? பொதுவாக 10 நிமிடங்கள் பேசினார்கள். அதன் பிறகு கதிரவன் ஆரம்பித்தார். அன்னைக்கு வந்த பிறகு நாங்கள் எதுவும் பேசலை. அதுக்குள்ளே நேரமும் அமையல. எங்களுக்கெல்லாம் உங்கள் அட்சயாவை, உங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்குது. மனோகர் ரேவதியை பார்த்தார். கேசவ் தான் சம்மதத்தை சொல்லிவிட்டான். சரிங்க, அட்சயா கிட்ட கேட்கணும். அட்சயா வந்து உட்கார்ந்தால், நீ என்னம்மா சொல்கிற? கதிரவன் கேட்க, நான் அன்றைக்கே சில விஷயங்களை கேசவ் கிட்ட பேசிட்டேன். அதுக்கெல்லாம் சம்மதம்னா அவர் தான் சொல்லணும். அதுக்கு முன்னால் நான் உன்கிட்ட பேசணுமே அட்சயா. ஜானகி சொல்ல, தனியாக பேசணுமா, எல்லாரும் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். இதில் என்ன ரகசியம்? சொல்லுங்க. வேலைக்கு போகிறதுல நீ தீர்மானமாக இருக்கிறியா? ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேலைக்கு ஆட்களை வச்சுக்க போகிற. வேறு வழி இல்லையே. நான் வீட்டில் இருந்து எதையும் கவனிக்க முடியாது. சம்பாதிக்கிறோம், கொடுத்துடலாம். சரி அட்சயா, ஆனால் என் பிள்ளை இது வரைக்கும் குழந்த மாதிரி வளர்ந்துட்டான். ஒவ்வொரு ஒன்றுக்கும் என்ன எதிர்பார்ப்பான். அவன் தேவைகளை நிறைவேற்ற நான் பம்பரமாக சொல்லணும். மூச்சு திணறும். குழந்த முதல் இப்போ வர நான் தான் அதையெல்லாம் நிறைவேற்றுறேன். ஆனால் சந்தோஷமாக செஞ்சுட்டு வரேன். இதையெல்லாம் இனிமேல் நீ செஞ்சிட்டா எனக்கு பூரண சந்தோஷம். உனக்கு நேரம் இல்லைன்னு வேலைக்காரங்க செஞ்சால் சரிப்படுமா, இல்லை நல்லா தான் இருக்குமா? பதில் சொல்லு. அட்சயா சிரித்தாள். நீ வேலைக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. அது நிச்சயமாக தேவைதான். உன்ன மாதிரி தன்னம்பிக்கையுள்ள ஒரு பெண் தன் காலில் நிற்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆஸ்பத்திரியில் உனக்குள்ள செல்வாக்கும் ஒரு உயிரியே சரியான நேரத்தில் நீ காப்பாற்றினதையும் கேசவ் சொன்னான். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சமூக சேவையில் உனக்குள்ள ஆர்வம் என்னை பிரமிக்க வச்சது. ஆன்ட்டி, ஒரு நிமிஷம். இதை சமூக சேவைன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய வார்த்தை. அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. மனிதாபிமானத்தோடு நான் செய்கிறது தான் இதெல்லாமே. சேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஏதோ ஒன்று மனிதாபிமானம் காரணமாக வெளியில் நிச்சயமாக நீ நிறைய பேருக்கு செய்வ. அப்படி நீ செய்யறது தெரிஞ்சால் உன்னை நாடி ஏராளமான பேர் வருவாங்க. மனோகர் சிரித்தார். இரத்த தான முகாம் அது இதுன்னு நிறைய செய்கிறா. பாத்தியா, இதையெல்லாம் செய்ய பரந்த மனமும் நேரமும் வேணும். நீ வேலைக்கு போகிறவ இதையும் விட முடியாது. ஸோ எல்லாமே ஓன் தலையில் ஏறி உட்காரும்போது குடும்பம் 2ஆம் பட்சமாகும். சரியா? கேசவ் நிமிர்ந்தான். அதுக்கு தான் வேலைகளுக்கு ஆட்களை நியமிப்பேன்னு நீ சொல்லுவ. அவங்க சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் நிச்சயமாக செய்வாங்க, நான் ஒப்புக்கிறேன். கதிரவன் திரும்ப, குழந்தைக்கு பசிக்கும் போது அதோட தாய் தானே பால் கொடுக்கணும். அவளுக்கு நேரம் இல்லைன்னு வேற யாராவது கொடுக்கலாமா? அப்புறம் அந்த அம்மா எதுக்கு? ரேவதி கணவரை பார்த்தாள். யார் சமைச்சாலும் ருசி தான், ஆனால் சம்மந்தப்பட்டவங்க கையால் சாப்பிட்டா சந்தோஷமே தனி இல்லையா? அட்சயா பேசவில்லை. ஒரு தாய் செய்ய வேண்டியதை அவன் மட்டும்தானே செய்ய முடியும். மனைவி கொடுக்கறத மற்றவங்க கொடுத்தா நல்லா இருக்குமா? எல்லாத்துக்கும் மற்ற ஆட்கள் உண்டு, ஆனால் அது சரிப்படுமா? தாலிக்கும் வாடகைக்கும் மரியாதை கூடி போயிட்டா சொந்த ஈடுபாடு என்ன ஆகிறது? நான் குத்தி காட்டலை, குதர்க்கம் பேசலை. நமக்குன்னு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? அதை மற்றவங்களுக்கு தாரவாக்கலாமா? இனி நீ பேசலாம். ரேவதி நிமிர்ந்தாள். நீங்கள் கேசவோட அம்மா பேசிட்டீங்க, இப்போ நான் பேசலாமா? தாராளமா. நான் இப்போவும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், தெரியும். எதையுமே யாருக்குமே நான் வாடகைக்கு விடலை. நானே எல்லா வேலைகளையும் பார்த்து என் புருஷனை பராமரிக்க, என் குழந்தைகளை ஆளாக்க
வேலைக்கு போய் நிர்வாகம், குடும்பம் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் சமாளிச்சிருக்கேன். அதுவும் தெரியும். இந்த மரகதம் மாமியை நியமிச்சது அட்சயா. அதை கூட நான் வேண்டான்னு தடுத்தேன். அவள் தான் கேட்கல. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். உங்கள் கணவருக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் பக்கபலமாக இருந்திருக்கீங்க. அதுக்காக உங்களை பாராட்டணும். உங்கள் மேலே ஒரு அப்பழுக்கு இல்லை. அந்த மாதிரி ஆல்ரவுண்டராக உங்கள் மகளால் இருக்க முடியுமா? அவளை தான் கேட்கணும். சொல்லு அட்சயா. ஆண்டி, நான் வேலைக்கு போகிறேன், கார் ஓட்டுறேன், கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன். இத்தனையும் கற்றுக்கிட்ட எனக்கு சமையல் கற்றுக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை. நிச்சயமாக நீங்கள் இன்னமும் சமையல் கட்டை விட்டு வரலை. நான் அதை தாண்டி வாழ்க்கையை பார்க்குறேன். பணம் இல்லாமல் கஷ்டப்படுற நிலை இருந்தால் நாமே எல்லாம் செய்யணும். எங்கள் அம்மா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டது ஏன்? அப்போ பண பற்றாக்குறை. அவங்களால உழைச்சி ஒவ்வொரு காசையும் மிச்சப்படுத்தி குடும்பம் நடத்துகிற சூழ்நிலை. அதுதான் நிஜம். இன்றைக்கி அந்த நிலை இல்லையே. பணத்துக்கு கொடுக்கன்னு சில சங்கதிகளை சில பேர்கிட்ட ஒப்படைச்சா நாம் இன்னும் ஏதாவது சாதிக்கலாம் இல்லையா? கதிரவன் சுவாரஸ்யமாக பார்த்தார். புருஷனை, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நியாயம்தான். வாய்க்கு ருசியாக சாப்பிட வைக்கணும், அதை நாமே சமைச்சு ஊட்டணும்னு என்ன நியதி? அதில் எதை சாதிக்க போகிறோம்? ருசியாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதை யார் செஞ்சாதான் என்ன? உங்களை நான் சொல்லலை. அடிப்படையில் அந்த கால பெண்கள் பல பேருக்கு நம்பிக்கையே இல்லை. மற்றவங்களை நம்பி எதையும் ஒப்படைக்க மாட்டாங்க. அப்புறமா உறவும் நட்பும் மனித நேயமும் எப்படி வளரும்? யாராவது நம்ம விட பிரமாதமாக செஞ்சால் நம்ம இடம் பறி போயிடுமேன்னு பயம். நிர்வாகத்தை, குடும்பத்தை கெட்டியாக கையில் பிடிச்சிக்க காரணமே மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்காததும் ஒரு காரணம். தன் மேலே நம்பிக்கையுள்ள ஒருத்தி எல்லாரையுமே நம்புவா, நேசிப்பா. ஜானகி கடுப்பாகி விட்டாள். இது எல்லாருக்குமே பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும் ஆண்டி. தாயோட இடத்த இன்னொருத்தர் பிடிக்க முடியுமான்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி. பிரசவம் ஆகி தாய்ப்பாலே இல்லாத தாய்மார்களும் உண்டு. அந்த நேரத்தில் குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும்னா அதை இன்னொரு தாய் புகட்டக்கூடாதா? அதனால் பாசம் பறி போயிடுமா? என் குழந்தைக்கு பால் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு நல்ல தாய் அதை நிச்சயமாக அனுமதிப்பா. சுயநலக்காரி மறுப்பா. சபாஸ் அட்சயா. கதிரவன் தன்னை மறந்து பாராட்டி விட ஜானகி முகம் இருண்டு போனது. பல பெண்களுக்கு இன்னைக்கு கர்ப்பம் தரிக்கிறதே இல்லை. சிக்கல் இருக்குது. தன் புருஷனோட ஜீவனே தன் மடியில் தவளணும்னு ஆசைப்படுறவங்க வாடகை தாயை நாடுறாங்க. அவங்களும் பிள்ளை பெற்று கொடுக்குறாங்க. அதை விட ஒரு பெரிய தியாகம் உண்டா? அதை விட்டுட்டு நமக்கு பிள்ளையே வேண்டாம், யாரையும் நான் வாரிசாக சுமக்க விட மாட்டேன்னு சொல்கிறவ சரியான மனைவியாக இருப்பாளா? கேசவ ஆச்சரியப்பட்டான். பொண்ணா பிறந்தவளுக்கு நம்பிக்கை வேணும். முதல்ல தன் மேலே, அடுத்தபடியாக மற்றவங்க மேலே. அப்படின்னா பாசத்தோடு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு குடும்பத்துக்காக உழைச்ச நானும் உங்கள் அம்மாவும் பைத்தியமா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் 2 பேரும் பாராட்டப்பட வேண்டியவங்க தான், நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ரோல் மாடல்னு நினச்சிக்க வேண்டாம். நிறைய பெண்கள் வித்தியாசமாக இங்கே உண்டு. சரி, மற்றவங்கள விடு, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என் பிள்ளை எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்ப்பான்? முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றலாம். இது சரியான பதில் இல்லையே. சாரி ஆண்டி, எல்லாத்துக்குமே ஒரு தாயை, மனைவியை அவர் எதிர்பார்க்கிறாருன்னா உங்கள் வளர்ப்பு சரியில்லை. ஜானகிக்கு தூக்கி வாரி போட்டது. ரேவதியே ஆடி போனாள். அட்சயா, நீ இருமா, நான் பேசணும். பேச்சுன்னு வந்துட்டா பேசித்தானே ஆகணும். நீ பேசுமா. கதிரவன் சொல்ல, தானே செயல்படுற அளவுக்கு அவர் நடக்கணுமா, இல்லை தன்னம்பிக்கை இல்லாதவராக நீங்கள் அவர் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அப்படி இருந்தால் உங்கள் பிள்ளை கையாலாகாதவர், உங்களுக்கு அவர் அடிமை. ஒரு நல்ல மகனை காணலையே. ஜானகி மிரண்டாள். என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற? தனி கொடுத்தனம் போகணும்னு உங்கள் பிள்ளை துடிக்கிறார் இல்லையா? நிச்சயமாக. அதனால் எல்லா விதத்துலேயுமே அவனுக்கு பக்கபலமாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இத்தனை விவாதமும் அதுக்கு தானே. சாரி ஆண்டி, நீங்கள் இல்லாமல் உங்கள் பிள்ளை இத்தனை நாள் இயங்கலை. சொன்னது நீங்கள் தானே? ஆமாம். அதில் என்ன சந்தேகம்? ஒவ்வொரு நொடியும் தாயோட அரவணைப்பில் இத்தனை காலம் இருந்திருக்கிறாரு. வளர்ந்த பிறகும் குழந்தையாக வாழ்ந்திருக்கிறாரு இல்லையா? நிச்சயமாக. அப்புறம் உங்களை விட்டுட்டு ஏன் தனி கொடுத்தனம் போகணும்னு பிடிவாதமாக நிற்கிறாரு? ஜானகிக்கு உச்சந்தலையில் சம்மட்டியால் அடித்ததைப் போல இருந்தது. கண்கள் இருண்டு போனது. இந்த கேள்வியை அங்குள்ள யாருமே அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தனை பேருமே ஆடிப்போனார்கள். ஜானகிக்கு அத்தனை பேர் முன்னிலையிலும் விழுந்த அந்த கேள்வி ஒரு மாதிரி சவாலாக இருந்தது. ஆத்திரம் கொப்பளித்து முகமெல்லாம் சிவந்து போனது. ஜானகியின் பாதிப்பை சகல பேரும் கவனித்தார்கள். ரேவதிக்கு கலவரமாக இருந்தது. இந்த கேள்வி எந்த ஒரு தாயாலுமே தாங்கிக் கொள்ள முடியாத கேள்விதான். கேள்விக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மயான அமைதி அனைவருக்குமே பிரச்சனையாக இருந்தது. அட்சயாவே அதை கலைத்தாள். ஆண்டி, உங்களை புண்படுத்தவோ இல்லை அவமானப்படுத்தவோ நான் இந்த கேள்வியை கேட்கல. ஒரு தாயோட உணர்வு எனக்கும் புரியும். நானும் எங்கள் அம்மா கிட்ட செல்லமாக வளர்ந்தவ தான். அட்சயா, விட்டுடு. இதுக்கு அவங்களா பதில் சொல்ல முடியாது.
இல்லைம்மா, எனக்கு முன்னால் அவங்க வச்ச கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயார். அதோட வேறு தானே இந்த கேள்வியும். இத்தனை நெருக்கமாக இருக்கிற ஒரு பிள்ளை எதுக்காக தனி கொடுத்துன்னு போக ஆசைப்பட்டாரு? ஜானகி நிமிர்ந்தாள். இதை பாராட்சியா, தனி கொடுத்துன்னு போக ஆசைப்பட்டவன் கேசவ். நாங்கள் யாரும் போக சொல்லலை. அதனால் கேள்வியை நீ அவங்கிட்டேயே கேளு, சொன்னது கதிரவன். அனைவரது பார்வையும் கேசவ் பக்கம் திரும்ப அப்பா சாதுரியமாக பந்தை தன் பக்கம் திருப்பி விட்டதை உணர்ந்தான் கேசவ். சொல்லுங்க கேசவ், இந்த அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போக ஆசைப்பட்டது ஏன்? கிட்டத்தட்ட 27 வருஷங்களாக அவங்க உங்களுக்கு செஞ்ச சேவையை புதுசாக வர்ற யாரால் செய்ய முடியும்? நிச்சயமாக யாருமே அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது இல்லையா? இது தெரிஞ்சுமே நீங்கள் ஏன் தனி கொடுத்தனத்துக்கு ஆசைப்பட்டீங்க? கேசவ் பதிலே பேசவில்லை. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். 2ம் தப்புனா 3வது சரியான காரணத்தை நீங்கள் சொல்லலாம். என்ன அது 2 காரணங்கள்? தனி கொடுத்தனம் போகாமல் இருந்தால் இப்போ வாழ்கிறபடியே வாழ்ந்தா வர்றவளுக்கு உங்கள் அம்மா விட்டு தர மாட்டாங்க. அதனால் சண்டை வரும், நீங்கள் மாட்டிப்பீங்க. அதுக்கு பயந்து தானே தனி கொடுத்தனும். கதிரவன் ஆடி போனார். ஜானகிக்கு கோபம் அதிகமானது. சரி, 2வது காரணம், உங்களுக்கு 27 வருஷமாக இந்த ரக உபசரிப்பு அழுத்து போயிருக்கும். ஒரு மாற்றம் தேவைன்னு தனி கொடுத்தனன்னு நாடுறீங்க, சரியா? கேசவ் சிரித்தான். இதை தாண்டி காரணம் இருக்கா? இருக்குது, சொல்லுங்கள். எங்கள் அம்மா எனக்காக நிறைய உழைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். நான் கூடவே இருந்தால் அம்மாவால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அதுக்கு மனசும் வராது. அதனால தான் நான் தனி கொடுத்தனம் போகிறேன். அட்சயா அயர்ந்து போனாள். அவனை நெருங்கி வந்தாள். கை கொடுங்க. ரொம்ப அழகான பதில், யாருமே இதுவரைக்கும் சொல்லாத பதில். கதிரவன் எழுந்தார். சரி, கேள்வி பதில்கள் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. முடிவு என்ன? கேசவ் எழுந்தான். அப்பா, எனக்கு அட்சயாவை கல்யாணம் செஞ்சுக்க பூரண சம்மதம். அட்சயா வேலைக்கு போகட்டும், மற்ற சங்கதிகளை நாங்கள் பேசி தீர்மானிச்சுக்கிறோம். நீங்கள் ஏற்பாடுகளை செய்யலாம். என்ன ஜானகி, நீ என்ன சொல்கிற? அவன் சம்மதம்னு சொன்ன பிறகு நான் தடுக்கவா முடியும்? நடக்கட்டும். பதிலில் கோபம் தெரிந்தது. அட்சயா, நீ என்ன சொல்கிற? ஒரு புத்திசாலியை கல்யாணம் செஞ்சுக்க எந்த ஒரு பெண்ணுமே மறுக்க மாட்டா. அவர் சொன்ன மாதிரி நிர்வாக சங்கதிகளை நாங்கள் பேசி தீர்மானம் பண்ணிக்கிறோம். மிஸ்டர் மனோகர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாழ போகிறவங்க அவங்க 2 பேரும். அவங்களுக்கே சம்மதம்னா என் பக்கத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லையே. அம்மா, நீங்கள்? ரேவதியை கேட்க எனக்கு பூரண சம்மதம். சரி, உடனடியாக ஒரு ஜோசியரை வரவழைச்சி நிச்சயதார்த்த தேதி, கல்யாண முகூர்த்தம் எல்லாத்தையுமே குறிச்சிடலாம். உங்கள் மனைவிக்கு உடம்புக்கு முடியல, அதனால் நாங்களே வர்றோம். சரி, பசிக்குது, எல்லாருமே சாப்பிட்லாமா? அட்சயா உள்ளே போனாள். மாமி, டிஃபன் ரெடியா? 10 நிமிஷத்தில் ஆவி பறக்க தயார் பண்ணிடுறேன். முன்னேற்பாடு பண்ணி வச்சாச்சு. சொன்னபடியே மாமி பிரமாதமான ஒரு ஸ்வீட்டுடன் போண்டா தயார் செய்து பூரி குருமா எல்லாமே செய்து விட்டாள். கதிரவன், கேசவ் இருவருமே பிரமாதமாக பாராட்டியபடி ஒரு பிடி பிடித்தார்கள். ஜானகி பேருக்கு குறித்தாள். அட்சயா எல்லாரையுமே உபசரித்தாள். மற்ற விஷயங்களை எப்போ பேசுறது? மனோகர் கேட்க, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை சார். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை செய்யுங்க. அதுக்காக இழுத்து விட்டுட்டு பாரம் சுமக்காதீங்க. அப்படி இல்லை சார். சரி, நாங்கள் புறப்படுறோம். கதிரவன் அட்சயாவிடம் வந்தார். அம்மாடி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. புத்திசாலி மருமகள். என் பிள்ளை கேசவ் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. மாமா, அவர் ஆசைப்படலைன்னா இந்த தனி குடித்தனமே வேண்டாம். நான் உங்கள் குடும்பத்தோடைய சந்தோஷமாக இருப்பேன். பரவாயில்லம்மா. அட்சயா குரலை தலைத்து கொண்டாள். ஆன்ட்டிக்கு என் மேலே சரியான கோபம் இருக்குது, முகத்திலேயே தெரியுது. சரியாக சாப்பிடக்கூட இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். புறப்பட்டார்கள். வீட்டுக்கு வந்து முக்கியமான வேலை என்று கேசவ் வெளியே போய்விட ஜானகி முகத்தில் கடுகு வெடித்தது. அது கேசவுக்கும் தெரிந்தது. ஆனாலும் அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அவசர வேலை இருந்ததால் புறப்பட்டான். குமரும் எரிமலை எப்படியுமே வெடிக்கும்போது கேசவுக்கு தெரியும், எப்போது என்று தான் தெரியவில்லை. சரி, அதை அப்பா சமாளித்து கொள்ளட்டும். ஜானகி வீட்டுக்கு வந்ததும் போய் படுத்து விட்டாள். பிற்பகல் 1 மணி கடந்து விட்டது. கதிரவன் உள்ளே வந்தார். மத்தியான சாப்பாடு எதுவும் இல்லையா? மரகத மாமி பிரமாதமாக சமைக்கிறாளே, மருமகிட்ட சொல்லி ஒரு கேரியர் அனுப்ப சொல்லுங்க. அப்பாவும் பிள்ளையும் ரசித்து சாப்பிட்லாம். இது நல்ல யோசனை தான் ஜானகி. இப்போவே அட்சயாவுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். செல்ஃபோன் எடுத்து நம்பர்களை ஒற்ற படக்கென்று பறித்தாள் ஜானகி. உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதில் வெக்கப்பட என்ன இருக்குது? சாப்பிட மட்டும் மனுஷன் வெக்கப்படவே கூடாது. எனக்கு தெரியுது, காரம் அதிகமோ எரியுது. விளையாட்டு போதும்.
இன்னைக்கு நான் பட்ட மாதிரி அவமானத்தை வாழ்நாளில் எப்போவுமே பட்டதில்லை. என்ன சொல்கிற? ஏன் தனி கொடுத்தனம் போகிறேன்னு ஆரம்பித்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாலே மகராசி. யாருக்கு அந்த தாக்குதல்? அத்தனையும் எனக்கு தானே. தாள முடியாமல் சண்டை வருமேனு என் பிள்ளை ஓடுறானா, இல்லைன்னு சலித்து போய் மாற்றத்துக்காக போகிறானா. ஒரு நல்ல தாய்க்கு இதை விட அசிங்கம் என்ன இருக்குது? அத்தனை பேருக்கு மத்தியில் நிற்க வச்சு என்னை உரிச்சிட்டா அந்த அட்சயா. அஸ்தினாபுரத்தில் கௌரவர் சபையில் பாஞ்சாலி நின்ன மாதிரி நான் நின்னேன். புடவையை யாரும் உருவலையே. ஸ்டாப் இட், கூச்சலிட்டாள் ஜானகி. ஏன் வலி வேதனை உங்களுக்கு கேலியாக இருக்கா? ஒரு மனைவி அவமானப்படுறது சுகமாக இருக்குதா? எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் காத்துட்டு நின்றுட்டு இருந்தீங்க? கதிரவன் மௌனமாக இருந்தார். எத்தனை வருஷம் கோபம் இது உங்களுக்கு? என்ன பேசுகிற நீ? இவன் தாலி கட்டலையே இன்னும். இப்போ அவன் 3வது மனுஷி. இப்போவே இந்த போடுறாள்னா நாளைக்கு மருமகளாக வந்துட்டா என்னை என்ன பாடுபடுத்துவா சொல்லுங்கள்? இப்போதும் அவர் பேசவில்லை. ஒரு தாயை அவள் குத்தி கிழிச்சிருக்கா, அதை யாருமே புரிஞ்சிக்கல. நீங்கள் பாட்டுக்கு முடிவெடுன்னு அங்கேயே கேட்டு உங்கள் பிள்ளை சம்மதமும் சொல்லி வாக்கெடுப்பு மாதிரி நடத்தி எல்லாமே ஓவர். நான் அவளை பெத்தவ, இத்தனை காலமும் பாடுபட்டு ஆளாக்கினவ. அது எல்லாத்துக்குமே மறந்து போச்சுல்ல? என்ன சொல்கிற ஜானகி? உன் அபிப்பிராயத்தை நான் கேட்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லார் முன்னாலேயும் நான் அசிங்கப்படுத்தி நிற்க மாட்டேன். இப்போ உன் அபிப்பிராயம் தான் என்ன? இந்த கல்யாணம் உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமாம், எனக்கு அந்த அட்சயாவை சுத்தமாகவே பிடிக்கல. கேசவா அவள் கட்டிக்கிட்டு வந்தாள்னா என்னை சுத்தமாக மதிக்க மாட்டா. என் பிள்ளைய எங்கிட்டேருந்து நிரந்தரமாக அவள் பிரிச்சிருவா. ஒளராத, ஒரு காலம் அப்படி நடக்காது. அச்சையா அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக அவள் தனி கொடுத்தனத்தையே விரும்பலைன்னா நம்ம கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறா. இவன் சொல்லிட்ட காரணமாக தான் அவள் மறுக்கலை. பிரமாதம். இரு ஜானகி, அவள் தப்பாக எதையுமே பேசலை. அச்சையா கிட்ட பேசணும்னு நீ தான் நிற்க வச்சு அவளை கிளின்னு கிழிச்ச. ஒரு தாய் மனைவி எப்படி இருக்கணும்னு விளக்கம் சொன்ன. மனைவி கொடுக்கறத மற்றவங்க கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் ஆபாசமாக கூட நீ கேள்வி கேட்ட. உலகத்தில் எந்த அம்மாவுக்குமே இல்லாத பாசம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு காட்டிக்கிட்ட. எல்லாத்தையுமே வாடகைக்கு வாங்க முடியாதுன்னு விமர்சனமும் பண்ணினேன். உண்டா இல்லையா? எல்லாத்தையுமே கேட்டாவ. இப்படிப்பட்ட ஒரு உன்னத அம்மாவை விட்டுட்டு ஒரு புள்ள தனி கொடுத்தனம் போக ஏன் அவசியப்படணும் அப்படின்னு கேட்டால் அது நியாயந்தானே? ஜானகி பேசவில்லை. நீயா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. வேலைக்கு போக படித்த பெண் ஆசைப்பட்டது ஒன்றும் தப்பே இல்லை. ஆட்கள் நியமிக்கலான்னு சொன்னதும் தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை மற்றவங்களை எதிர்பார்த்தானா வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னது சரிதானே? நிறுத்துங்க. இரு ஜானகி, அவள் கோபப்படலை, ஆவேசமாக பேசலை. உன்னை பேச விட்டுட்டு உன் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக தான் பதில் சொன்னா. எந்த பதிலும் தப்பா இல்லை. அப்போது நான் தப்பா? உன்னை நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே ஜானகி. ஆனால் நீ ஒரு ரோல் மாடல் அம்மா இல்லை. சராசரிக்கும் கீழே உள்ள தாய்ன்னு நிரூபிச்சிட்ட. ஒரு நாளாந்தர மாமியாராக நீ உருவாகலை. சகல வாய்ப்புகளும் உண்டுன்னு அதுக்கு காட்டிட்ட. போதும், பேசாதீங்க. இல்லை ஜானகி, பேசித்தானே ஆகணும். நம்ம தப்புகளை மற்றவங்க சுட்டி காட்டும்போது அதை ஒப்புக்கவும் ஜீரணிக்கவும் ஒரு தைரியம் வேணுமில்ல? நீ சொல்கிறதுக்கு எல்லாமே தலையாட்ட. நீ சர்வாதிகாரியும் இல்லை, மற்றவங்க அடிமையும் இல்லை. புரியுதா? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல. சாரி ஜானகி. படித்த நல்ல பதவியில் இருக்கிற ஒரு புத்திசாலி பொண்ணை வேலைக்கு போக வேண்டான்னு தடுக்கிறதுக்கு என்ன பேர்? அதனால் உனக்கு என்ன லாபம்? அவளை சமையல் கட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு ஒரு கொத்தடிமையாக வாழ வைக்க நினைக்கிறதுல என்ன அர்த்தம்? அது சாடிசம். நம்மால் சாதிக்க முடியாததை மருமகள் சாதிச்சிருவாளோங்கிற பொறாமை. ஒரு புருஷனுக்கு வேண்டியதை பார்த்து செய்ய அவளுக்கு தெரியாதா? உத்தியோகம், வெளி உலக வாழ்க்கையை திறம்பட செய்கிறவளுக்கு குடும்பத்தை அழகாக நடத்த தெரியாதா? என்ன பேசுகிற நீ? அது கஷ்டம். அதை அவள் பார்த்துப்பா. உனக்கு என்ன? முடியாமல் போகும்போது என்ன செய்யலான்னு அவள் தீர்மானிக்கட்டும். அவள் தாம்பத்தியத்தை காப்பாற்றிக்க அவளுக்கு தெரியாதா? ஜானகி முறைக்க, உன் பிள்ளைக்கு இந்த விஷயத்த மறைமுகமாக ஏற்றினதே நீ தான். எல்லா திறமையும் உள்ள ஒரு பொண்ணு மனைவியாக வந்து அவன் மனசில் இடம் பிடிச்சிடக்கூடாதுன்னு நீ நினச்சிருக்கிற. அதை வெளியில் சொல்லாமல் காயை வேறு விதமாக நகர்த்தி இருக்கிற. யூ ஆர் எ பொசசிவ் மதர். உன் பிள்ளையை எப்போவுமே உன் மடியிலேயே வச்சுக்க நீ ஆசைப்படுற. உன் கைப்பிடியை விட்டு அவன் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிற. இல்லை இல்லை இல்லை. ஏன் ஆத்திரப்படுற? அதுதானே நிஜம். எங்கள் அம்மா மாதிரி உன்னால் சமைக்க முடியாது. எங்கள் அம்மா மாதிரி குடும்பத்தை நீ பராமரிக்க முடியாது. அவன் அவகிட்ட சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற. இருக்கட்டுமே, அதில் என்ன தப்பு? தப்பு தான். ஒரு தாய் பிள்ளையை பெற்றுட்டா அவனால் ஒரு எல்லை வரைக்கும் தான் போக முடியும். எல்லாமே தெரிஞ்ச உனக்கு இது புரியாதா? நல்லாவே தெரியும். எப்போவுமே அவன் என் பிள்ளைய கூடவே இருக்கணும்னு தானே நானே சொல்கிறேன். அது யாருக்குமே புரியலையே. நல்லா புரியுது. அதாவது கிணத்து தண்ணியாக அவள் வாழணும். ஆமாம், அதில் தப்பு இல்லையே. உன் பிள்ளையோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாக அவள் இருந்தால்
அது பெருமை தானே. அவன் ஆனந்தமாக குளிக்கட்டுமே, அவனோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். ஜானகி பேசவில்லை. சரி, ஜோசியரை வர சொல்கிறேன், தேதிகளை தரட்டும், நீ தேர்ந்தெடு. அவசியமில்லை, அதையும் அவளையே கேளுங்க. ஆதி புத்திசாலி மருமகளாக வரப்போறாள்ல, இனிமேல் அவளே எல்லா முடிவையும் எடுத்துக்கட்டும். இது ரொம்ப தப்பு ஜானகி, இனிமேல் எல்லாமே தப்பாக தான் போகுது. அது ஓன் வரைக்கும். இங்கே பாரு, கேசவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த மாதிரி பேசினா அவனை உறுத்தட்டுமே. ஆளாக்குன அம்மாவை அவன் புரிஞ்சிக்கவும் மாட்டான். உன் மேலே எரிச்சல் வரும். நாலாவட்டத்தில் அது வெறுப்பாகும். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும்போது அம்மாவுக்கு அது பிடிக்கலையோன்னு தோணும். அந்த எண்ணம் கசப்பாக அவன் மனசில் படியும். பல அம்மாக்கள் தொலைக்கிறது இங்கே தானே, பிள்ளைகளை இழக்கிறது இப்படித்தான். என்ன சொல்ல வர்றீங்க? நாம் வாழ்ந்திருக்கோம். எங்கள் அம்மாவும் என்கிட்ட உயிராக இருந்தவங்க தான். நீ படிப்படியாக ஆக்கிரமித்து இன்றைக்கி எல்லாமே நீதான்னு ஆயிட்ட. எங்கள் அம்மா விலைக்கு போகலையா? அன்னைக்கு மனைவியாக இருந்த நீ இன்றைக்கி அம்மாவாக இருக்க. அவள் வரப்போகிறா, நீ விட்டு தர பழகணும். அதை விட்டுட்டு ரொம்ப நாசுக்காக உன் யுத்தத்தை ஆரம்பித்தா அவள் அதை சுலபமாக சந்திப்பா. வேண்டாம் ஜானகி, இப்போ இந்த நிமிஷம் முதல் நீ மாறணும். எல்லாருக்குமே இது ஒரு விபத்து தான். இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும். ஜானகி முகத்தில் அதே எரிச்சல். புரிந்து கொண்டாளா? அவரது கருத்துக்களை ஏற்க முடியாமல் கோபப்பட்டாளா என்பது புரியவில்லை. எழுந்து உள்ளே போய்விட கதிரவன் மெல்ல சிரித்தார். காலை 5 மணிக்கு மரகத மாமி வந்துவிட்டாள். மனோகரன் கதவை திறந்தார். மரகத மாமி கடவுளை வணங்கிவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைய பின்னால் வந்தாள் அட்சயா. காப்பி வேணுமா? இதோ ரெடி பண்ணுறேன். இல்லை மாமி, மெதுவாக பண்ணுங்க, அதுக்காக நான் வரலை. இப்போ முதல் உங்ககிட்ட இருந்து சமையல் கற்றுக்கிறேன். என்ன சொல்கிறேன்? நீங்கள் சமையல் எக்ஸ்பர்ட், உங்களுக்கு தெரியாத விஷயமும் இல்லை. ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். நிச்சயமாக பொண்ணாக பிறந்தா இது நிச்சயமாக தெரிஞ்சாகணும் அட்சயா. நீ பெரிய பதவியில் இருக்க, புத்திசாலி. உனக்கு இது பெரிய விஷயமே இல்லை. உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். தினமும் காலை மாலை 2 வேளையும் உங்கள் கூட இருந்தால் நான் தேறிடுவேன். நான் இனிமேல் இந்த வீட்டோட தானே இருக்க போகிறேன். உனக்கு பிரச்சனையே இல்லை. வேலை தொடங்கி விட்டது. அட்சயா உன்னிப்பாக கவனித்தாள். மாமியிடம் நிறைய கேள்விகளை கேட்டாள். அவளது ஆர்வம் மாமியை பிரமிக்க வைத்தது. நடுவில் ரேவதி எழுந்து வந்தாள். இதென்ன அட்சயா? நான் மாமிக்கிட்ட கற்றுக்கிறேன். இதை நீ எப்போவோ செஞ்சுருக்கலாம், நான் உனக்கு சொல்லி தந்திருப்பேனே. இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. நல்லது தான். நிச்சயமாக நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உன் மாமியாருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அவங்கள நீ சமாளிக்கணும். மனோகர் குறுக்கே வந்தார். எதுக்கு? இவ தான் தனி கொடுத்தனம் போகிறாளே. சரிங்க, பிள்ளைக்கு எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து செஞ்சவங்க. அவரே எதிர்பார்ப்பாரு. நினச்சபடி இல்லைன்னா அம்மா பேசியது நியாயம்தான் அவருக்குமே தோணும். அச்சயா, நீ கொஞ்சம் அதிகமாக பேசிட்டியோ? நிச்சயமாக இல்லைம்மா, நியாயமாக தான் பேசினேன். மனசில் பட்ட உண்மைகளை பேசாமல் பாசாங்க எதுக்கு? அப்படி இல்லைம்மா, சில இடங்களில் உண்மைகளை பேசக்கூடாது. தப்புப்பா, பேசித்தான் ஆகணும். எதுக்கோ பயந்து இன்றைக்கி உண்மைகளை பேசாமல் விடுறது வீட்லேயும் நாளைக்கு அதுவே பூதகரமாக ஆகிடும். பிரச்சனைகளை சந்திக்க பயப்படவே கூடாது. அச்சயா, மாப்பிள்ளை ரொம்பவே அம்மாவை சார்ந்து வாழ்ந்தவர். இருக்கட்டுமே, இனிமே அதை அவர் மாற்றிக்கணும். எப்போவுமே ஒரு அம்மா கூடவே வர முடியாது இல்லையா? ஒரு மனுஷனோட எல்லா தேவைகளும் நியாயமாக நிறைவேறிட்டா அந்த மனசு குறிப்பாக யாரையுமே நாடாதுமா. எனக்கு என் மேலே எப்போவுமே நம்பிக்கை உண்டு, அது காப்பாற்றப்படும். அன்று மாலை கதிரவன் நேரத்துக்கு வந்து விட்டார். நிச்சயத்துக்கு 4 தேதிகளை, முகூர்த்தத்துக்கு 3 தேதிகளை குறித்து வந்திருந்தார். விவாதித்து 2க்குமே பொருத்தமான தேதிகளை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த மாத கடைசியில் நிச்சயம், அடுத்த மாத கடைசியில் கல்யாணம் என்று முடிவு செய்யப்பட்டது. பரபரப்பாகிவிட்டார் மனோகர். உட்கார்ந்து பட்ஜெட் போட தொடங்கிவிட்டார். ரேவதிக்கு உடம்பு சரியாகிவிட்டது. மகளுடைய கல்யாணத்துக்காக முன்பை விட சுறுசுறுப்பாகிவிட்டாள். சமையல் மட்டுமில்லை, வீட்டு நிர்வாகம் மொத்தத்தையுமே மரகத மாமி திறம்பட கவனித்து கொண்டதால் ரேவதிக்கு ரொம்பவும் வசதியாக போய்விட்டது. மரகத மாமிக்கு வாழ்க்கை அனுபவம் நிறையவே இருந்ததால் கல்யாண விஷயத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்தாள். ரேவதிக்கு வலது கையாக மாறிவிட்டாள். 50 கடந்து விட்டதால் ஒரு தாயாக செயல்பட்டாள். கல்யாணத்தை பிரமாதமாக நடத்த வேண்டும், அதே நேரத்தில் வீண் செலவும் கூடாது என்று அழகாக பட்ஜெட் போட்டு கொடுத்தாள். ரேவதியுடன் கடைக்கு போனால் நிச்சயத்துக்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது. மண்டபம் பதிவு செய்து வீடியோ, சமையல், கான்ட்ராக்ட், மேளம், மண்டப அலங்காரம் என்று பார்த்து பார்த்து செய்தார்கள். நிச்சயதார்த்தம் ஓரளவுக்கு வீட்டளவில் எளிமையாக நடந்தது. கேசவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை குறைக்காமல் செய்தார்கள்.
நிச்சயமே பிரமாதமாக நடந்தது. கிட்டத்தட்ட 100 பேர். மரகத மாமி தான் சமையல். அபாரமாக சமைத்தால் கையை கடித்து சாப்பிடும் அளவுக்கு ருசி பம்பரமாக சுழன்றாள். நிச்சயம் நடப்பதற்குள் கேசவ் அட்சயா சந்திப்பு அதிகமாகிவிட்டது. வாரத்தில் 3 நாட்கள் சந்திப்பு, மாலை நேரத்தில் பீச், சினிமா, வார கடைசியில் ஷாப்பிங் என்று பல இடங்களுக்கு போக தொடங்கிவிட்டார்கள். அதனால் கேசவ் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான். மரகதம் மாமியின் சமையல் கேசவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் வரும்போது மாமி இன்னும் ஸ்பெஷலாக செய்து அசத்துவாள். வீட்டில் போய் அதை பெருமையாக சொல்ல ஜானகிக்கு கடுப்பு அதிகமானது. பிள்ளை அதிகமாக அந்த பக்கம் சரிய தொடங்கி விட்டானோ என்கிற பயம் கூடி போனது. கேசவ் வார கடைசியில் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. எதுக்கு? என்ன பேசுகிற ஜானகி? நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சாச்சே. முடிஞ்சிட்டா? இதை பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு வலது காலை எடுத்து மருமகளாக அவள் வைக்கணும். அதுதான் முறை. அதுக்கு முன்னால் வர வேண்டாம். கேசவ் முகம் மாறிவிட்டது. அதை கதிரவனும் கவனித்தார். மகனை தனியாக அழைத்து வந்தார். உங்கள் அம்மா சொல்கிறத நீ பெருசாக எடுத்துக்காத. இல்லைப்பா, ஆனால் அம்மா முறைக்காத இதை சொல்லலை. அட்சயா இங்கே வர்றது அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் தான்? அதான் தெரியுதேடா. ஏன்பா, இந்த கல்யாணம் அம்மாவுக்கு பிடிக்கல. நிச்சயத்தில் அம்மா சரியாகவும் கலந்துக்கல. ஒப்புக்கு தான் நின்னாங்க. முகத்தில் சிரிப்பே இல்லை. இது நல்லதாப்பா? என்ன கேட்குற நீ? அதுக்காக இந்த கல்யாணமே பண்ணாமல் வேண்டான்னு சொல்ல போறியா? நான் பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லைப்பா. எதுக்கு? எனக்குன்னு ஒரு கல்யாணம் வரும்போது அம்மா ஏன்பா சந்தோஷப்படலை? கதிரவன் சிரித்தார். தம்பி, இது எல்லா அம்மாக்களுக்குமே உள்ள குணம்தான். இந்த பூமியோட சாபக்கேடே இதுதான். அதுவும் வரக்கூடியவ அதி புத்திசாலியா, அழகா, எல்லாம் தெரிஞ்சவளா இருந்துட்டா ஒரு தாயால் அதை தாங்கிக்கவே முடியாது. வர்றவ முட்டால எதுவும் தெரியாதவளா இருந்தால் அம்மாக்களோட கை ஓங்கிடும் இல்லையா? அதில் என்னப்பா லாபம்? இது லாப நஷ்ட கணக்கு இல்லைப்பா. இது வேறு மாதிரி சங்கதி. மனோதத்துவ ரீதியான ஒரு கணக்கு. இது காலம் காலமாக வருதுடா. அப்பா, உனக்கு பிரச்சனை இல்லை. தனி கொடுத்தனமாக அமையிற காரணம் விவகாரம் இல்லை. எங்களை மாதிரி கூட்டு குடித்தனத்தில் இருந்தப்போ நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அம்மாக்களோட அதிகாரம் தலை விரித்து ஆடும். வர்றவ அப்பாவியாக இருந்தால் செத்தா. கொஞ்சம் விவரம் உள்ளவளாக இருந்துட்டா மோதல் வரும். தினசரி சண்டை தான். ஆம்பளை நிம்மதி கொலையும், குடும்பத்தில் சந்தோஷம் தொலைஞ்சு போகும். கேசவ் மௌனமாக இருந்தான். உங்கள் அம்மா அட்சயா வேலைக்கு போகாமல் வீட்டோடு இருக்கணும்னு ஒரு துருப்பு சீட்டை எடுத்து ஆடினா உன் மனசையும் விஷமாக்கினா. இந்த காலத்தில் எந்த பெண்டா வீட்டோட இருப்பா? எனக்கு கவலையாக இருக்குப்பா. என்ன கவலை? அம்மாவும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாரும் எப்பவும் சந்தோஷப்படணும்னா நம்ம சந்தோஷம் தொலைந்து போகும். புரியுதா? அட்சயா புத்திசாலி, சமாளிச்சுப்பா. கேசவுக்கு அட்சயாவை நிறைய பிடித்திருந்தாலும் லேசான ஒரு குழப்பம் இருந்து கொண்டு தான் இருந்தது. தன் தேவைகள் மொத்தமும் நிறைவேறுமா, இப்போது நடப்பது போல நடக்குமா என்ற கவலை வந்தது. அது ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு எழுந்து விட்டான் கேசவ். கண்கள் எரிந்தது. எந்த நேரமும் கம்ப்யூட்டர் முன்பு கவனம் செலுத்துவதால் உடம்பு முழுக்க சூடாகி இருந்தது. ஜானகி காப்பியை எடுத்து வந்து தந்தாள். அம்மா, கண் எரியுது. நீ ஆயில் பாத் எடுத்து ரொம்ப நாளாச்சு கேசவ். இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறேன். சரிம்மா. குளிச்சுட்டு பத்திய சமையல் ரெடி பண்ணுறேன். உனக்கு பிடிச்ச மிளகு குழம்பு, பொன்னாங்கண்ணி கீரை மசியல், கேரட்டு துவையல், கூட்டு, அப்பளம் எல்லாமே பண்ணுறேன். சாப்பிட்டு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு. சரிம்மா, வா, வந்து எண்ணெய் வச்சுக்கோ. கேசவ் அவளுக்கு இப்போதும் குழந்தை தான். அவளே குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டு தலை துவட்டி எல்லாமே செய்வாள். இடுப்பில் ஒரு டவலை கட்டி கொண்டு வந்து உட்கார்ந்தான். மிளகு போட்டு எண்ணெயை காய்ச்ச தொடங்கினாள் ஜானகி. கதிரவன் சகலமும் கவனித்தார். இது போன்ற சூழ்நிலைகளில் ஜானகி பிள்ளையை பெரிய அளவு கவர்ந்து தன் வசம் வைத்திருப்பாள். பல இடங்களில் அவனை குழந்தையாக பராமரிப்பது அவளது சாதுரியம். எண்ணெய் காய்ந்து விட எடுத்துக்கொண்டு ஜானகி வர செல்ஃபோன் அடித்தது. எடுத்தான். கேசவ், நான் அட்சயா பேசுகிறேன். சொல்லு. இன்றைக்கி ஷாப்பிங் போகிறோம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, மோதிரம், வாட்ச் எல்லாம் வாங்க போகிறோம். நானே செலக்ட் பண்ண போகிறேன். அரை மணி நேரத்தில் நீங்கள் வர்றீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஷாப்பிங் போகிறோம். சீக்கிரம். மரகத மாமி செட்டிநாடு ஸ்பெஷல் பண்ணுறாங்க உங்களுக்காக. புறப்பட்டு வாங்க. வந்துடுறேன் அட்சயா. நிமிர்ந்தான். எதிரே அம்மா. இன்றைக்கி ஆயில் பாத் வேண்டாமா? அடுத்த வாரம் வச்சுக்கலாம். நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். என்னடா சொல்கிற? கண் பொங்கி இருக்குது. பரவாயில்லம்மா, ஒரு வாரத்தில் ஒன்றும் ஆகாதும்மா. வேகமாக உள்ளே போனான். இருடா, உனக்கு ஜட்டி பனியன் எதுவும் எடுத்து வைக்கலையே. குளிச்சுட்டு வந்துடுறம்மா, எடுத்து வை. பாத்ரூம் கதவை தாளிட்டான். ஜானகிக்கு உடம்பு முழுக்க எரிந்தது. திரும்பினாள். கதிரவன் என்றிருந்தார். என்னங்க இது? இவனுக்காக பத்திய சமையலை நான் ரெடி பண்ணுறேன். அவன் ஃபோன் வந்ததுமே என்னை கழட்டி விட்டுட்டு ஓடுறான். இதை பாரு ஜானகி, அவன் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ஆயில் பாத் எடுக்கட்டும். இப்பெல்லாம் பியூட்டி பார்லர்லேயே பண்ணி விட்டுறாங்க. அம்மா கையால் தான் அது நடக்கணும்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே மாறுது.
நீ தான் புரிஞ்சுக்கணும் ஜானகி. கேசவ் தயாராகி வந்து விட்டான். நீ எதுவும் சாப்பிட்லையே கேசவ்? பரவாயில்லம்மா, டைம் ஆகலை, வெளியில் பார்த்துக்கிறேன். பரபரவென்று தன் செல்ஃபோன் கார் சாவி என்று பார்த்து பார்த்து சேகரித்து கொண்டான். பயமா, அப்பா வரேன். அடுத்த நிமிடத்தின் முடிவில் கார் புறப்படும் ஓசை கேட்டது. ஜானகி முகம் இருண்டு போனது. அட்சயா வீட்டுக்குள் கேசவ் நுழைய மனோகரன் வரவேற்றார். அட்சயா ஓடி வந்தால். ரேவதி முகத்தில் சந்தோஷம். 10 நிமிடங்கள் பேசினார்கள். பிறகு மனோகர், ரேவதி புறப்பட்டு விட்டார்கள். மாப்பிள்ள, நிறைய கல்யாண வேலைகள் இருக்குது, நாங்கள் வெளியில் கிளம்புறோம், நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு புறப்படுங்க. அட்சயா, கவனிம்மா. சரிம்மா. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். சாப்பிட்லாமா? சரி அட்சயா. உணவு மேஜைக்கு வந்தார்கள். உங்களுக்கு செட்டிநாட்டு பலகாரங்கள் பிடிக்குமாமே? இன்றைக்கி கந்தரப்பம், கல் தோசை, குழிப்பணியாரம், பால் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுருக்காங்க மாமி. சகலமும் ஆவி பறக்க மனம் பரப்பி கொண்டு மேசைக்கு வர கேசவனின் கண்கள் விரிந்தது. நீயே பக்கத்தில் இருந்து பரிமாறி சாப்பிட வைமா மாமி சொல்ல அட்சயா பரிமாறினாள். நிறம், மனம், ருசி எல்லாமே அற்புதமாக இருந்தது. கேசவ் ருசித்து சாப்பிட தொடங்கினான். பிரமாதம். மாமியோட சமையலுக்கு ஈடு இணையே இல்லை. அட்சயா, மாமியை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடலாமா? நிச்சயமா. திங்கள் முதல் வெள்ளி வரை மாமி நம்ம கூட தான் இருப்பாங்க. சனி ஞாயிறு இங்கே வந்துடுவாங்க அம்மாவுக்கு உதவ. சூப்பர். வீட்டு நிர்வாகம் மொத்தமும் மாமிக்கு நல்லா தெரியும். கல்யாண சங்கதிகளில் அம்மாவுக்கு வலது கையே இந்த மாமி தான். அப்படியா? மாமி எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அப்படியெல்லாம் சொல்லாதாச்சியா. உங்களை மாதிரி பாசம் வச்சவங்க கிடைச்சா கடைசி வரைக்கும் காலுக்கு செருப்பாக இருக்க நான் தயார். மாமி கண் கலங்கி விட்டாள். காலையில் திடீர்னு உங்களை நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? காலையில் நடந்ததை கேசவ் சொல்ல. சாரி கேசவ், இதை நீங்கள் ஃபோனில் சொல்லியிருக்க கூடாதா? ஆன்ட்டியோட கோபத்துக்கு தேவையில்லாமல் நான் ஆளாயிட்டேன்னு. அதெல்லாம் இல்லை அட்சயா. அப்படி இல்லை கேசவ், உங்களை பெற்றவங்க என்னை விட அவங்க தானே முக்கியம். நீங்கள் அவங்க விருப்பத்துக்கு தானே முதல் மரியாதை தரணும். அட்சயா, கொஞ்சம் உள்ளவா. என்ன மாமி? அட்சயா உள்ளே வந்தாள். சுத்தமான விளக்கெண்ணை நான் வச்சுருக்கேன், அதை கண்ணில் ஊற்றினா எரிச்சல் போகும், சூடு இறங்கும். கொண்டு வாங்க மாமி. மரகத மாமி எடுத்து வந்தாள். நீங்களே ஊற்றுங்க மாமி, நீங்களும் அவருக்கு அம்மா மாதிரி தான். கேசவை சாய்த்து உட்கார சொல்லி அவன் தலையை தன்மேல் சாய்த்து கொண்டு மாமி அழகாக எண்ணெயை ஊற்றினாள். ஐயோ மாமி, எரியுது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, தெளிஞ்சிடும். 10 நிமிடங்களில் அந்த குளிர்ச்சி பரவி கண்கள் தெளிந்து கேசவ் புத்துணர்ச்சி பெற்று விட்டான். தேங்க்ஸ் மாமி, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. இந்த ஆயில் பாத், பத்திய சமையல் எல்லாமே எனக்கும் தெரியும். அட்சயா, அடுத்த வாரம் நான் இங்கே வந்து ஆயில் பாத் எடுத்துக்கிறேன். மாமியோட பத்திய சமையல் நிச்சயமாக சூப்பராக இருக்கும். அட்சயா சிரித்தாள். மாமி டிகிரி காப்பி தர அதை பருகினா. அட்சயா, கல்யாணம் ஆன அன்றைக்கே மாமியை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடுறோம். மாமி, இவரோட நாக்கை கட்டி போட்டுட்டீங்க. சரி, 2 பேரும் கிளம்புங்க. நான் வேணும்னா ஆன்ட்டி கூட பேசட்டுமா? வேண்டாம் அட்சயா, நான் போய் காரை எடுக்கிறேன், நீ வா. அவன் வாசல் நோக்கி நடக்க. அட்சயா, கொஞ்சம் உள்ளவா. என்ன மாமி, நீ எந்த தப்பையும் செய்யலை. நீ அவரை கூப்பிட்ட, ஆயில் பாத் எடுக்கிறேன், அதனால் வரலன்னு அவர் சொல்லியிருந்தா நீ கட்டாயப்படுத்தவா போகிற? நிச்சயமாக இல்லை. அவங்க ஆத்திரப்படுவாங்களே, அதுக்காக நீ கவலைப்படாத. இப்போ நீ இறங்கி போய் மன்னிப்பு கேட்டினா அவங்க ஏறிப்பாங்க. மாப்பிள்ளைய ஒரு குழந்தை மாதிரி அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் சில சூட்சமங்கள் இருக்குது. அவரை முழுமையாக உன் பக்கம் நீ இழுக்கணும். நான் ஒரு தாயை பிரிக்கணும்னு ஒரு காலம் சொல்லலை. ஆனால் தன் பிள்ளை வாழ தொடங்கும்போது ஒரு தாய் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் அவள் ஒரு நல்ல அம்மா. என்றைக்கும் அவளோட கூட வர முடியுமா? நீ நல்ல பொண்ணு, அதை முடிஞ்சா அவங்க புரிஞ்சுக்கட்டும். நீ இப்போ புறப்படு. கதிரவன் புறப்பட்டு போய்விட்டார். ஜானகிக்கு மனசே சரியில்லை. சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். டெலிஃபோன் அழைத்தது. ஜானகி எடுத்தாள். நான் ஜெயம் பேசுகிறேன். சொல்லு ஜெயம். வர்றேன்னு சொன்னிய கோவிலுக்கு? இன்றைக்கி அம்மன் புடவை ஏலம் போடுறாங்க. நான் கோயிலில் தான் இருக்கிறேன், நீ வரலையா? இல்லடி, இங்கே என் நிலைமையே கேவலமாக இருக்குது. எதுலேயும் எனக்கு ஈடுபாடு இல்லை. சாரி ஜெயம். இணைப்பை துண்டித்தாள். டிவி பார்க்கவும் பிடிக்கவில்லை. மனதுக்குள் ஒரு சோர்வு வந்து உட்கார்ந்தது. 1 மணி நேரத்தில் ஜெயமே வந்து விட்டாள். 4 புடவை எடுத்தேன். உனக்கு பிடிச்சதை நீயே எடுத்துக்கோ ஜானகி. வேண்டாம் ஜெயம். என்னாச்சு ஜானகி உனக்கு? உங்ககிட்ட எப்போவுமே உள்ள சிரிப்பு, சந்தோஷம் எதுவுமே காணமே. முகம் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி வாடி கிடக்குது. எதுவானாலும் என்கிட்ட சொல்லுவியே. ஏன் ஜானகி பேச மாட்டேங்கிற? என் பிள்ளை என் கையை விட்டு நழுவ தொடங்கிட்டான். சொல்லிக்கொண்டு ஜானகி ஆளத் தொடங்க. என்னடி வளர்ற? உண்மை அதுதான் ஜெயம்.
ஜெயம் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ஜானகியுடன் பள்ளி கல்லூரிகளில் படித்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்ற பிறகும் ஜானகியுடன் ரொம்பவும் நெருக்கமான தோழி இந்த ஜெயந்தான். ஏறத்தாழ 45 வருடங்களாக இந்த நட்பு தொடர்கிறது. குடும்ப ரீதியான நட்பும் கூட. ஜானகி படித்திருந்தாலுமே வேலைக்கு போகவில்லை. ஜெயம் அரசாங்க உத்தியோகத்தில் 25 வருடங்கள் இருந்து பிறகு கட்டாய ஓய்வு பெற்றவள். ஒரே ஒரு மகன், வேற குழந்தைகளே இல்லை. ஜெயம் ஹியூமன் சைக்காலஜி படித்தவள். மனித மனங்களை எடை போட தெரிந்தவள். நிறைய படிப்பா, எல்லாமே தெரியும். கணவன் பிள்ளை இருவரையும் கைக்குள் வைத்திருப்பவள். பிள்ளைக்கு கல்யாணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அவனுக்கு குழந்தைகள் இல்லை. மருமகளை வேலைக்கு போக விடவில்லை. இன்று வரை ஜெயத்தின் ஆட்சிதான் நடக்கிறது. அவள் பிள்ளை வேணு அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். இதில் வந்தவளுக்கு வருத்தம். இதில் முதல் வருடத்துக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து வேணு அம்மா சொல்வது தான் வேதம் என்று பேசி வந்தவளை விலக்கி வைக்கும் அளவுக்கு வந்துவிட்டான். விவாகரத்து வரை போய்விட்டது. பிறகு அந்த பெண் அடங்கிவிட்டாள். ஜெயம் ராட்சசி. கணவனோ மகனோ தான் நினைத்ததை நடத்தாமல் ஓயமாட்டாள். ஜானகியின் பிரமாத ஆலோசகரே ஜெயந்தான். பிள்ளையை கைக்குள் போட்டுக்கொள்வது எப்படி என்று பாடத்தை ஜானகிக்கு போதித்தவளே ஜெயந்தான். ஜானகி அதை இழை பிசகாமல் செய்ததால் கேசவ் ஓரளவுக்கு அம்மா கோண்டுவாகிவிட்டான். ஆனால் மற்ற நண்பர்களின் ஆதிக்கமும் அப்பாவின் ஆதரவும் இருந்ததால் தனி கொடுத்தன ஆசை போதகரமாக கிளம்பிவிட்டது. ஜானகி அதை முளையிலேயே கிள்ள பார்த்தால். கதிரவன் அதை உரம் போட்டு நன்றாக வளர்த்து விட்டது ஜானகிக்கு தெரியாது. ஜெயத்திடம் சொல்லி புலம்பிவிட்டாள். தடுத்து பாரு, இல்லைன்னா விட்டுப்பிடி, சம்பாதிக்கிற திராணியுள்ள பெண் வராமல் பார்த்துக்கோ. பல உபதேசங்கள். ஆனால் அட்சயா வந்து சகலத்தையுமே உடைக்க தொடங்கி விட்டாள். ஜெயத்திடம் பாலபாடம் இதுதான். இதை பாருடி, இந்த மாமியார் மருமகள் யுத்தம் காலங்காலமாக இருக்குது. சொந்த வாழ்க்கை, டிவி சீரியல், சினிமா கதைகள், இப்படி எதை எடுத்தாலுமே உலகம் முழுக்க இதுதான் பரவி கிடக்குது. எப்படி, ஏன் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை? அதுதான் புரியலையே. நாம் மனைவியாக இருக்கும்போது ஒரு மாமியார் வந்து நம்ம சந்தோஷத்தை கெடுப்பா. நாம் மாமியாராக மாறும்போது மருமகள் யமனா வருவா. சந்தோஷமே இல்லையா? இதோட வேறு என்னன்னு பார்த்துட்டா பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். நீ சொல்லு. சில விஷயங்களை கூச்சப்படாமல் அலசணும் ஜானகி. அயல் நாட்டில் பகிரங்கமாக பாலியல் கல்வி உண்டு. இங்கே அது தப்புன்னு ஒதுக்கி வச்ச காரணமாக தான் இப்போவும் பாலியல் குற்றங்கள் தொடருது. அதை பற்றி தெளிவான நாணம் இருந்துட்டா குழப்பமும் வராது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? மனுஷ உறவு எங்கே தொடங்குது? என்ன சொல்கிற? சில விஷயங்களை ஒதுக்காமல் அறிவுபூர்வமாக அலசினா நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஈடிபஸ் ரெக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட தியரியே இது தானே. மாமியார் மருமகள் யுத்தத்துக்கு காரணமே பாலியல் ரீதியான ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். இதை ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியும்படியாக சொல்லு. ஒரு தாய் தர முடியாததை மனைவி தரும்போது தானே ஒரு ஆண் அந்த பக்கம் திரும்புகிறான். இது தானே யுத்தத்துக்கு வேறு. முகம் சுளித்தாள் ஜானகி. தப்புடி, இதை ஆபாசமாக பார்க்காத, அறிவுபூர்வமாக பாரு. இது பாடம். ஆண் குழந்தைக்கு தாய்கிட்ட அதிகமாக ஈர்ப்பு இருக்குது. அதனால் தாய்ப்பால் குடிக்கிற நொடியிலிருந்து அந்த ஸ்பரிசமும் தேகச்சூடும் தான் காரணம். அந்த அரவணைப்பும் கதகதப்பும் அவனுக்கு அவசியமாக இருக்குது. அங்கே ஆரம்பிக்குது வாழ்க்கை. வளர வளர அது ஆண் குழந்தைன்னு தாய் அவனை தள்ளி நிறுத்திடுறா. பெண் குழந்தைகிட்ட அதிக ஈடுபாடும் நெருக்கமும் காட்டும்போது இவன் படிப்படியாக விலகி போகிறான். பருவம் அடைந்து கல்யாணம்னு வரும்போது பெண் குழந்தைகளுக்கு தாயோட உதவி அதிகமாக தேவைப்படுது. அதுவே பாசம்னு வரும்போது இப்படித்தானே உயிரை பணையம் வச்சு எங்கள் அம்மா என்னை பெத்தான்னு பாசமும் பரிவும் அதிகமாகுது. ஆமாம், அதே பெண்களுக்கு ஏன் மாமியார் இப்படித்தானே என் புருஷனை பெத்தான்னு பாசம் வரமாட்டேங்குது? அதை தாயும் சொல்லி கொடுக்கறதில்ல. விடு, இது சாபக்கேடு. நம்ம விஷயத்துக்கு வருவோம். எங்கே விட்டோம்? பெண் குழந்தைக்கிட்ட ஈடுபாடு அதிகமாகும்போது ஆண் குழந்தை விலகி போகிறான்னு சொன்னேன். ஆமாம், அப்பாக்கள் தன் பிள்ளைகளுக்கு அந்தரங்கமாக எந்த அட்வைஸும் தர்றதே இல்லை. அம்மாக்கள் ஆண் பிள்ளைன்னு விலகி நிற்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனையே அதிகமாகுது. கல்யாணத்துக்கு முன்னால் ஆம்பளை பசங்க கெட்டு போகிறதும் மனைவி ஒருத்தி வந்ததும் நிரந்தரமாக தாயை விட்டு விலகிறதும் காரணம் அம்மாக்கள் தான். அப்படியா சொல்கிற? ஆனால் இருந்தால் என்ன? அவன் குழந்தை தானே. உன் ஸ்பரிசம் நியாயமான வகையில் அவனுக்கு கிடைச்சா என்ன தப்பு? புரியலை. அவன் வளர்ந்தாலும் உனக்கு எப்போவுமே அவன் குழந்தை தானே. எதுக்கு கூச்சம்? நீ என்ன சொல்கிற? 12 வயசில் உன் மகன் பருவம் அடையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை, நடைமுறைகளை ஒரு தாய் சொல்லி தரதில்லையா? அந்த மாற்றம் ஆண் குழந்தைக்கு உடல் ரீதியாக உண்டு இல்லையா? அதை ஒரு தாய் கற்பிக்க கூடாதா? ஜெயம்,
என் பிள்ளை வேணுவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அவனோட 15வது வயசில் அவன் உடலில் தெரிஞ்ச மாற்றங்களை கண்டு அவன் கொஞ்சம் பதறினப்போ நான் சொல்லி கொடுத்தேன். என் குழந்தை, நான் எதுக்கு கூச்சப்படணும்? எந்த நேரமும் மனுஷ பிறவிங்க, அதுவும் பண்பாடு கற்றவங்க மிருகங்களாக உடல் இச்சைக்கு அலையிறது இல்லையே. என்னோட நியாயமான தேவைகளை நிறைவேற்ற திடகாத்திரமான என் கணவர் இருக்கிறாரு. நான் நல்ல ஒரு தாய். என்கிட்ட விவகாரம் இல்லை. என் பிள்ளை உணர்வுகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வழி மாறிடக்கூடாதுன்னு என் கணவர்கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு நான் ஒரு நல்ல தாயாக சொல்ல தொடங்கினேன். எல்லாமே கற்பித்தேன். விளைவு, அவன் வழி மாறவும் இல்லை. எந்த ஒரு பெண்ணையும் தப்பான கண் கொண்டு பார்க்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டான். வளர்ந்த பிறகும் அவனை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி அவனை தூங்க வைக்கிறது நான் தான். இப்போவும் தலைவலி வந்தால் ஏமாரில் சாஞ்சிட்டு தான் அவன் தூங்குவான். தாயோட ஸ்பரிசம் எந்த ஒரு ஆணையும் மிருகமாக ஆக்காது. எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் வெறியோட பார்க்க முடியாது. எந்த ஒரு மனைவியோட தலையணை மந்திரமும் தாயை தள்ளி வைக்க முடியாது. புரியுதா? இதையெல்லாம் கேட்ட ஜானகி அன்று மிரண்டு போனாள். இதில் இத்தனை விஷயங்கள் இருக்கா? ஜானகி சில விஷயங்களை பேசக்கூடாது, எழுதக்கூடாதுன்னு பாசாங்க பண்ணிக்கிட்டு விலக்கி வைக்கிற காரணமாக உலகத்தில் உள்ள அராஜகங்களை தொலைக்க முடியுதா? பத்திரிக்கை, டிவியை பச்சை பிள்ளைங்க கூட பார்க்குதுங்க. சானிட்ரி காண்டம் விளம்பரங்கள் பகிரங்கமாக வரலையா? அதை எந்த அரசாங்கம் தடுக்குது? தாம்பத்திய அந்தரங்கத்தை எந்த மீடியா அலசலை? யாரால் இதையெல்லாம் தடுக்க முடிஞ்சது? பிள்ளைங்க பார்த்து கேள்வி கேட்கலையா? பெற்றவங்க கண்டிச்சா என்ன லாபம்? அது உண்மைதான். தெரிஞ்சுக்கிற ஆர்வ கோளாறுல பாட புத்தகத்துக்குள்ளே தப்பான புத்தகங்களை ஒழிச்சு வச்சு படிப்பாங்க. நெட்டில் ரகசியமாக பார்ப்பாங்க. அது உண்மைதான். அந்த 2 வயசு வரும்போது நாம் கூட இருந்து கற்பிச்சிட்டா அதுங்க தெளிஞ்சிடும். இவங்களை பார்க்க வச்சு கெடுக்கிறது நல்லதா? எல்லா நியாயமான உதவிகளையும் செஞ்சு உன் மகனை ஒரு குழந்தையா மடியில் வச்சுக்கோ. சாகிற வரைக்கும் அவன் உன்னை பிரிய மாட்டான். இதுதான் அன்று ஜெயம் ஜானகிக்கு சொன்னது. ஜானகி அதை அப்படியே கடைப்பிடித்தாள். கேசவ் அம்மாவிடம் சகல சலுகைகளையும் அனுபவித்தான். ஒரு குழந்தையாக கதிரவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு தாயின் வித்தியாசமான அணுகுமுறையை அவர் எதிர்க்கவில்லை. ஆனால் கேசவின் நண்பர்கள் தனி கொடுத்தன ஆசையை பலமாக ஏற்றி அதற்கான காரணங்களையும் சொல்ல கேசவ் அதில் பிடிவாதமாகி ஜானகி அதை உடைக்க பார்த்தால் முடியவில்லை. சரி, ஒரு புத்திசாலிய மருமகளாக கொண்டு வர தடையாக இருந்தால் உன் கைக்குள் உன் மருமகள் அடங்க வேண்டும் என்று ஜெயா கொடுத்த ஐடியாக்களுக்கும் பலிக்கவில்லை. எல்லாமே கடந்து அட்சயா புகுந்து விட்டாள். சகலமும் சொல்லி ஜானகி குமரி கொட்டி விட்டாள். அழுது தீர்த்து விட்டாள். ஓம் புருஷன் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்காரே 100%. அவருக்கு உன்கிட்ட என்ன கோபம்? அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு புத்திசாலி மருமகளாக வரணும்னு பிடிவாதமாக இருக்கிறாரு. இப்போவே கேசவ் இப்படி இருந்தால் கல்யாணத்துக்கு பிறகு என்னை திரும்பி பார்ப்பானா? அப்படியேண்டி நீ சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குது ஜெயம். நீ சொல்கிறது எனக்கே கொஞ்சம் சவாலாக இருக்குது. ஆட்டத்தை கொஞ்சம் மாற்றி தான் ஆடணும். எப்படி? அவன் சந்தோஷத்துக்கு நீ குறுக்க நிற்கிறேன்னு அவனுக்கே தோணிட்டா ஆபத்து. நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிஞ்சிடுவான். ஐயோ, என்னடி இப்படி சொல்கிற? இரு, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஜெயம் புறப்பட்டால் கதிரவன் சகலமும் மறைந்து நின்று கேட்டார். அட்சயா காலையில் ஆஃபீஸுக்கு புறப்பட்டாள். கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரங்களே இருந்தன. அப்பா அம்மா பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அம்மா இந்த வார கடைசியில் நாங்கள் போகிற வீட்டுக்கு பால் காய்ச்சி குடிச்சிடலான்னு இவர் சொன்னார். வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இப்படி எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுத்தாச்சு. எல்லாமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். எவ்வளோ ஆகுது அட்சயா? எல்லாமே தரமான பொருட்கள்மா. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆகுதுப்பா. அப்படியா? அவர் சேமிப்பில் வச்சிருக்கிறாரு. சொந்த வீடும் பிளான் போட்டுட்டாரு. நல்லது தான் அட்சயா. இந்த ஐடியாக்களை கொஞ்ச நாள் தள்ளி போடக்கூடாதா? அம்மா ரேவதி கேட்டாள். ஏம்மா? பெரியவங்க கூட கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அப்புறமா வீடு கட்டிட்டு போங்களேன். ஏன் இப்படி சொல்கிற? நீ பெரியவங்க கிட்ட இருந்து அவரை பிரிச்சேன்னு கெட்ட பேர் வரணுமா? அம்மா, தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்பட்டது அவர் தான், நான் இல்லை. அதை நீ தள்ளி போட சொல்லேன். ஏம்மா? அப்படி இல்லைம்மா. அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளை கேசவ். அதனால தான் கவலையாக இருக்குடி. எனக்கு புரியலை. நீயும் சின்ன பொண்ணு, சமாளிச்சுப்பியா? அம்மா, என்ன இப்படி கேட்குற? அதற்குள் கேசவ் ஃபோன் வர அட்சயா அந்த பக்கம் போக மரகத மாமி அருகில் வந்தாள். இதை பாருங்க, அட்சயா இந்த 1 மாதத்தில் எல்லாமே கற்றுக்கிண்டாச்சு. சமையல், வீட்டு நிர்வாகம் எல்லாமே இப்போ அவளுக்கு அத்துப்படி. அதனால் அவளால் சமாளிக்க முடியும். சரி மாமி, அந்த அம்மா கோபப்படுறாங்க. அதுக்காக? அப்படி இல்லை. அவரை பெத்த தாய். அவங்க மனவேதனையோடு இவ குடித்தனம் தொடங்கணுமா? அவர் தானே போகணும்னு சொல்கிறாரு. நீங்களும் பேசி பாருங்க மாமி. உங்கள் பேச்சை மாப்பிள்ளை கொஞ்சம் கேட்பாரு. அட்சயா பேசிவிட்டு வந்தாள். என்னம்மா? அவர் தான் காலையில் அந்த வீட்டுக்கு போக விரும்புகிறாரு.
வர்றேன்னு சொல்லியிருக்கேன் மாமி, நீங்களும் வந்தால் கூட மட உதவியாக இருக்கும். சரிம்மா, போகலாம். காலை 11 மணிக்கு அச்சியாவும் மாமியும் வந்துவிட கேசவ் காத்திருந்தான். வீடு சின்னதாக அழகாக இருந்தது. நிறைய பொருட்கள் வந்து குவிந்து விட்டது. எதை எங்கே வைக்கலாம் என்று மூவருமே கலந்து பேசி வேலைகளை தொடங்கினார்கள். அதற்குள் ஃபோன் அடிக்க கேசவ் எடுத்தான். சரிப்பா, ஓகே, அச்சயா பக்கத்தில் தான் இருக்கிறா, நீங்கள் பேசுகிறீங்களா? தொலைபேசி கை மாறியது. சொல்லுங்க மாமா. என்னம்மா, மும்முரமாக வேலை நடக்குதா? ஆமாம் மாமா. நான் உன் கூட கொஞ்சம் பேசணுமேம்மா. இங்கே வரீங்களா மாமா? சரிம்மா, இதுவும் நல்ல ஐடியா தான். திரும்பினாள். மாமி, எங்கள் மாமா வர்றாங்க, இங்கே அடுப்பும் இருக்குது, ஏதாவது சமைச்சிடலாமா? நீ கேட்பேன்னு தெரிஞ்சு அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறேன், ஜமாய்ச்சிடலாம். மாமி மலமளவென்று செயல்பட தொடங்கிவிட்டாள். அச்சயா எடுத்து கொடுக்க கேசவ் உயரத்தில் பொருட்களை அடுக்கத் தொடங்கினான். அடிவயிற்றில் படக்கென்று பிடித்து கொண்டது. அம்மா என்று கூச்சலிட்டான். அச்சயா பதறிவிட்டாள். என்னாச்சு கேசவ்? ஒரு மாதிரி வலி வந்து அவஸ்தைப்பட தொடங்கினான். என்ன பிரச்சனை? எங்க? அவளிடம் சொல்ல கூச்சப்பட்டான். டாக்டர்கிட்ட போயிடலாம் கேசவ். இல்லை, இது மாதிரி பிரச்சனை எனக்கும் வரும். பாரம் தூக்கினா. இதுக்கு டாக்டர் வேணாம், அம்மா சரி பண்ணிடுவாங்க. சரி, ஆன்ட்டிக்கு நான் ஃபோன் போடுறேன். மாமி அருகில் வந்தாள். அவரோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சின்ன பொண்ணு, உங்ககிட்ட சொல்ல கூச்சப்படுறாரு. அதுக்கு ஒரு சின்ன மசாஜே போதும். ஆமாம் மாமி, அம்மா அதைத்தான் செய்வாங்க. நான் உதவலாமா? மாமி, நானும் உனக்கு அம்மா தான்டா. அந்த குரலில் கேசவ் நெகிழ்ந்து விட்டான். சரி மாமி, உள்ளே வந்து படுத்துக்கோப்பா. அவனை படுக்க வைத்துவிட்டு மாமி உள்ளே வந்தாள். கடுக்காய் சித்திரத்தை இரண்டையும் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி செய்தாள். அதை தேங்காய் எண்ணெயில் குழைத்தாள். மாமி, இதெல்லாம் எப்பவும் உங்ககிட்ட இருக்குமா? நாட்டு மருந்து இல்லாமல் நான் வெளியிலேயே போக மாட்டேன். உள்ளே வந்தாள். கேசவின் உடைகளை தளர்த்தினாள். மாமி, என்ன உன் அம்மானு நினச்சிக்கோப்பா. தாயை விட ஒரு நல்ல டாக்டரும் இல்லை. அவள் தர்றதை விட உகந்த மருந்து இந்த உலகத்தில் இல்லை. அச்சியா, நீ வெளியில் இரு. பாதிக்கப்பட்ட இடத்துல நாட்டு மருந்து வைத்து விரல்களால் மசாஜ் செய்ய காலிங் பெல் அடிக்க அச்சியா போய் திறந்தாள். கதிரவன் நின்றார். எங்க கேசவ்? விபரங்களை அச்சயா சொல்ல கதிரவன் உள்ளே வந்தார். அச்சயா வெளியில் நின்றாள். மாமியின் வைத்தியத்தில் வலி குறைந்து கண்களின் ஓரம் கண்ணீர் கோடுபட கேசவ் மாமியை கையெடுத்து கும்பிட்டான். என்னப்பா, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிட்டேன்ல. உன்னை அவ எப்படி வளர்த்துருக்கா? அப்படிப்பட்டவ இப்போ ஏன் புரிஞ்சுக்கல? புரிய வைக்கணும் மாமி. குரல் கேட்டு படக்கென்று மாமி திரும்ப கேசவ் பதறி எழுந்திருக்க. அப்படியே இருடா, எதுக்கு பதட்டம்? மாமி வெளியே வந்தாள். தாய் அன்புக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை மாமி. நல்ல அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் பிள்ளைக்கு உடனடியாக முதலுதவி செஞ்சதுக்கு நன்றி மாமி, கும்பிட்டார். சார், நான் தாயாகும் பாக்கியம் இல்லை, ஆனால் அந்த உணர்வு எனக்கு நிறைய உண்டு. அவர் தலையாட்டினார். எனக்கே இருக்கும்போது உங்கள் சம்சாரம் இந்த கேசவை 10 மாதம் சுமந்து பெற்றவ, பால் கொடுத்தவ. இவளுக்கு எத்தனை இருக்கும்? எதுக்கு இத்தனை நெருக்கம்? ஒரு பிள்ளையோட சந்தோஷத்துக்கு தானே. அதை இப்போ உடைச்சா என்ன அர்த்தம்? மாமி, இதில் ஒரு விபரீதமும் இருக்குது. என்னது? தாய் பிள்ளை விலகி நின்னாலும் ஆபத்து, நெருக்கம் அதிகமாயிட்டாலும் ஆபத்து, விட்டு கொடுக்க மனசே வராது. அதைத்தான் இப்போ ஜானகி செய்கிறா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகத்தான் அட்சயா கிட்ட கலந்து பேச நான் வந்தேன். இவன் பிறந்தது முதல் இப்போ வரைக்கும் அவனை எப்படி ஜானகி வளர்த்துருக்கான்னு அட்சயா கிட்ட சொல்லத்தான் நான் வந்தேன். ஆனால் 10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே புரிய வச்சிட்டிங்களே. மாமி, கொஞ்சம் உள்ளே வாங்க. கேசவ் குரல் கொடுக்க மாமி உள்ளே வந்தாள். இப்போ வலி எதுவும் இல்லையேப்பா? இல்லை மாமி. தன் பிரச்சனைகளை மாமியிடம் அழகாக சொன்னான். டாக்டர்கிட்ட போனால் அட்மிட் பண்ணி 4 நாள் இருக்க வச்சுட்டு 50,000 ரூபாய்க்கு பில்லு வந்துடும் மாமி. தவிர மருந்துகளோட ரியாக்ஷன் எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு இனிமேல் வராது. எழுந்து வா, இயல்பாயிரு. அதற்குள் அட்சயாவிடம் கதிரவன் கவலையுடன் பேசி கொண்டிருந்தார். கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுமா? பெற்றவங்க எதிர்பார்க்கறது நியாயமாக அதைத்தான். ஆனால் ஜானகி அப்படி இல்லை. அவளை ஏற்றி விட ஜெயான்னு ஒருத்தி இருக்கா. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா அட்சயா. நமக்குன்னு சில எல்லைகள் இருக்குது, அதை யாருமே தாண்டக்கூடாது. இதை ஏன் ஜானகி புரிஞ்சிக்கல? நீ சந்தோஷமாக வாழ்ந்தாச்சு, வர்றவ வாழ வேண்டாமா? பாசம் கூட எல்லை மீறினா ஆபாசம் ஆயிடும் போல இருக்கே. கேசவ் வெளியே வந்தான். என்னடா, நம்ம வீட்டு டாக்டர் குணப்படுத்திட்டாங்களா? மாமியை தான் சொல்கிறேன். ஆமாம்ப்பா, இத்தனை வருஷமாக அம்மாவை ஒரே நல்ல மாமிக்கிட்ட நான் பார்த்துட்டேன். மாமி நெகிழ்ந்து போயிருந்தாள்.
கேசவ், இதில் நான் பூரிச்சு போன சங்கதி என்ன தெரியுமா? நான் உனக்கு அம்மா இல்லை, யாரோ. ஆனால் இந்த அட்சயா உனக்கு மனைவியாக ஆக போகிறவ. உனக்கு அந்தரங்கமாக ஒரு பிரச்சனை வந்தப்போ வைத்தியம் பார்க்க என்ன அனுமதிச்சுட்டு இவ வெளியில் நின்னாலே எத்தனை தீர்க்கும். என்ன ஒரு பரந்த மனசு இவளுக்கு. செயலால் நாங்கள்லாம் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் மனசால் இவ தாண்டா அம்மா. இவளை விட ஒரு நல்ல மனைவி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கேசவ் திரும்பி பார்த்தான். அட்சயா அவனை பார்த்த பார்வையில் ஒரு பக்தியும் மரியாதையும் இருந்தது. கோவிலில் ஜானகி காத்திருந்தால். ஜெயம் வந்து விட்டாள். வா ஜெயம், நீ வரமாட்டியோன்னு தவிச்சு போயிட்டேன். மருமகளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு வர்றேன். ஏன் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறா? ஒரு பிள்ளையை பெற்றுக்க துப்பில்லை. கொஞ்ச நாள் பிறந்த வீட்டில் தான் போய் குப்பை கொட்டட்டுமே. நீ எப்படி இத்தனை தில்லா இருக்க? என்ன சொல்கிறான் உன் பிள்ளை? நான் கிழிச்ச கொட்டை அவன் தாண்டுவானா? நீ சரியில்லை ஜானகி. அவனை உன் முந்தானையில் சரியாக முடிஞ்சு வைக்க உனக்கு தெரியல. நான் என்ன செய்யணும் சொல்லு? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை தான் இது. இந்த அட்சயா ஊடுருவியாச்சே. ஆமாண்டி, இவன் வீடும் பார்த்தாச்சு, வாங்கின பொருட்களை அடுக்கி வைக்க இன்றைக்கி அவளை கூட்டிட்டும் போயிருக்கான். இவரும் அங்கே தான் போயிருக்கிறாரு. ஊருப்பட்ட கதை தான், எல்லாம் மீதியாச்சு. ஆமாண்டி, அதைத்தான் சொல்கிறேன் நானும். ஜானகி, நீ அவங்கள போகவே விடக்கூடாது. எப்படி தடுக்க முடியும்? கல்யாணத்துக்கு 10 நாள் தானே இருக்குது. ஆமாம், முடிஞ்சால் அதையே நடக்க விடாமல் தடுத்துடு. எப்படி சொல்கிறேன். கல்யாணமும் நடந்து சாந்தி முகூர்த்தமும் ஆயிட்டா அப்புறம் உன் பிள்ளை உனக்கே இல்லை. என் வேணுவுக்கு சாந்தி முகூர்த்தமே 3 மாதம் கழித்து தான் நடந்ததுன்னா பார்த்துக்கோயேன். எப்படி? விடு, அதை இப்போ பேசி லாபம் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு என் பிள்ளை என் கண்ட்ரோலில் இருந்தான். உன் பிள்ளை இல்லையே, அதனால் நீ வேறு விதமாக தான் கையாளணும். என்ன விதமா? இப்படி வா. ஜானகி அருகில் வர ஜெயம் குரலை தலைத்து கொண்டு சொல்லத் தொடங்கினாள். ஆலய மணி வேகமாக அடிக்கத் தொடங்கியது. புரியுதா? தலை சுத்தல் அது இதுன்னு ஆரம்பி உனக்கு பிபி உண்டு, கொலஸ்ட்ரால் உண்டு, ஹார்ட் அட்டாக் வரைக்கும் நீ கொண்டு போகணும். முடியுமா? உன் பிள்ளைய உன் மடியில் வச்சுக்கணும்னா நடி, இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கோ. சரிடி, நான் சொன்ன மாதிரியே செய்யே. அன்று இரவு முதலில் கேசவும் பிறகு கதிரவனும் வீடு திரும்பினார்கள். சாதாரணமாக சுறுசுறுவென்று வேலை செய்து கொண்டிருப்பாள் ஜானகி. இப்போது சுருண்டு படுத்திருந்தாள். கேசவ் எதுவும் கேட்காம உள்ளே போய்விட்டான். கதிரவன் அருகில் வந்தார். ஏன் ஜானகி படுத்துட்ட? உனக்கு என்ன பண்ணுது? ஏற்கனவே உடம்பு முழுக்க வியாதி, பிபி ஏறி கிடக்கு. என்னால் எதுவும் முடியல. ராத்திரி டின்னருக்கு நான் எதுவும் பண்ணலை. விடு, ஹோட்டலில் வாங்கிக்கலாம். இந்த கல்யாணம் வரைக்குமே என் உடம்பு தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. கல்யாணத்துக்கு 10 நாட்கள் தான் இருக்குது. நீ கவலையே படாத. வேலைக்கு ஆளை ஏற்பாடு செஞ்சிடலாம். நமக்கு பணமாக இல்லை. இனி எப்போவுமே நீ கஷ்டப்பட வேண்டாம். கேசவ் உள்ளே வந்தான். என்னாச்சு அம்மாவுக்கு? அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதப்பா. உன் குடித்தனத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். இன்னும் 10 நாளில் கல்யாணம். நீ குடும்பம் நடத்துறது முக்கியம். இந்த அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன? இனி என் தேவைகள் தான் முடிஞ்சு போச்சே. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? விடுடா, நான் எப்படி பேசினா உனக்கு என்ன? கேசவ், நீ போ. உங்கள் அம்மாவுக்கு மூடு சரியில்லை. நில்லுங்க. அவனை ஏன் போக சொல்கிறீங்க? உனக்கு நான் தானே பக்கத்தில் இருக்கேன். கடைசி வரைக்கும் இருக்க போகிறவன் நான் தாண்டி. விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். அவனுக்கு நான் செய்யலையா? இந்த நிமிடம் வரைக்கும் பச்சை குழந்தையாத்தானே அவனை நான் வளர்த்தேன். அவன் மேலே நான் உயிரியே வச்சிருக்கிறேன். நேற்று வந்த எவ்வளோ ஒருத்தி அவனை எங்கிட்டேருந்து தட்டி பறிச்சிட்டா. அதான் என் ஏக்கமே. ஒரு தாயோட தோல்வி இது. அவனுக்கு முகம் சுருங்கினா என்ன கஷ்டம்னு என் ஒருத்திக்கு தான் தெரியும். இப்போ நான் படுத்து கிடக்கிறேன். அந்த கஷ்டம் அவனுக்கு புரியாதா? அம்மா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா. நீ கேட்டு தாண்டா நான் செஞ்சேன். அதில்லம்மா, நீ சொன்னா தானே எனக்கும் தெரியும். வேண்டாம்ப்பா, நான் உன்னை செஞ்சு கேட்டு அப்படி நீ எதுவும் எனக்கு செய்யவும் வேண்டாம். நீ போ. கேசவ், நீ ஃபோன் பண்ணி ஹோட்டலில் டிஃபனுக்கு ஆர்டர் பண்ணிவிடு. உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ. உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லைப்பா. கேசவ் உள்ளே போக, ஏன், என்ன பிரச்சனை அவனுக்கு? முகம் பார்த்து சொல்லுவியே. நீ உன்னதமான அம்மாவாச்சே, இப்போ சொல்ல. விளையாடுறீங்களா? என்ன பிரச்சனை அவனுக்கு? சொன்னால் அதுக்கும் துள்ளி குதிப்பியே. சொல்லுங்களேன். அவர் விவரத்தை சொல்ல, ஐயோ வழியால் துடிச்சிருப்பானே, அதை சரி கட்ட நான் வேணுமே. தேவையே இல்லை, சரி கட்டியாச்சு. யார் அவளா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளா? அவன் நல்ல குடும்பத்து பொண்ணா? இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தான் அவனை மடக்கி வச்சிருக்கிறாளா? எங்கிட்டேருந்து பிரித்து வச்சிருக்காளா? கதிரவன் அப்படியே பார்த்தார். நெருங்கினார். ஓங்கி அறைந்தார். ஜானகி இதை எதிர்பாராமல் விக்கித்து போக, உத்தமமான ஒரு பொண்ணை தப்பாக பேசுறியடி. நீ மட்டும்தான் தாய்ன்னு நினச்சியா? ஒரு தாய்க்கு 2 தாயை இன்னைக்கு பார்த்து பொறி கலங்கி போய் நிற்கிறோம். நானும் என் பிள்ளையும். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கோ. அவர் அதை விவரிக்க தொடங்கினார். முழுவதுமாக சொல்லி முடிக்க கண்கள் கலங்கியது. இதை பாருடி, விவகாரம்
விகாரம் இல்லாத நல்ல பெண்மணிகள் உன்னதமானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? உடலை தாண்டி உள்ளத்தை மட்டுமே பார்க்குற தெய்வ பிறவிங்க அவங்க. உணர்ச்சிகளை விட பாசத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க. நீங்கள் தாண்டி சுயநலக்காரிங்க. பிறந்த முதலே ஆண் குழந்தைய கைக்குள்ளேயே போட்டுக்கிட்டு எதிர்காலத்தில் எவளுமே தட்டி பறிச்சிடக்கூடாதுன்னு உணர்வுகளை தூண்டி விட்டு அதுக்கு பேர் தாய்ப்பாசன்னு சொல்கிற நீ எல்லாம் கீழ்த்தரமானவடி. அந்த ஜெயம் ஒரு அவசாரி. அவகிட்ட உபதேசம் கேட்டு பிள்ளைய வளர்த்த நீ எப்படி நல்லவளாக இருப்ப? உனக்கு என்னடி உள்நோக்கம்? உன் நெஞ்சில் இது நாள் வரைக்கும் இருந்தது தாய்ப்பாசமா இல்லை மறைமுகமான காமமா? சொல்லுடி. நிறுத்துங்க. நரம்பு புடைக்க கூச்சலிட்டாள் ஜானகி. அந்த குரல் வீடு முழுக்க ஒலிக்க உள்ளே இருந்த கேசவ் அந்த வகையில் மிரண்டு ஓடி வந்தான். அப்பா என்னாச்சு? வேண்டாம், என்ன கேவலப்படுத்தாதீங்க, நான் தாங்க மாட்டேன். இந்த நொடி வரைக்கும் என் பிள்ளைக்கிட்ட கலப்படமில்லாத தாய்ப்பாசம் வச்சவன் நான். அதில் கலங்கம் சுமத்தாதீங்க. இப்போவும் எனக்கு அவன் பச்சை குழந்தை தான். என் மனசில் எந்த விகாரமும் இல்லை. குரல் உயர்த்தி கூச்சலிட்டாள். மற்றவங்களும் அந்த மாதிரி தான். உத்தமமான பெண்களை நீ பழி சுமத்தினா நான் இப்படி தான் பேசுவேன். அவன் வாழணும். எப்பவும் உன் மடியில் அவன் இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. வேண்டாம், என் பிள்ளை வாழக்கூடாதுன்னு ஒரு நாளும் நான் நினச்சதில்லையே. என்னை விட்டு அவன் பிரியக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன், துடிக்கிறேன். பேச பேச இறைத்தது. முகம் சிவந்து நரம்புகள் புடைத்து முகமே ஒரு மாதிரி விகாரமாகி உடம்பு நடுங்கத் தொடங்கியது. வேஷம் போடு என்று ஜெயம் சொல்லியிருந்தால், ஆனால் இது வேஷமல்ல. நிஜமாகவே உடம்பு அதிரத் தொடங்கி ஒரு மாதிரி தாறுமாறாக குலுங்கியது. உதடுகள் விரிந்து பிட்ஸ் போல கண்கள் உள்வாங்க கேசவ் வளரிவிட்டான். அப்பா வேண்டாம், பார்த்தா ஃபிட்ஸ் மாதிரி தெரியுது. அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லை. அருகில் வந்து உட்கார்ந்தான். அம்மாவை இறுக பிடித்தான். இதை பாரு, நான் உன் பிள்ளை கேசவ். உனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை விட்டு யாருமே என்னை பிரிக்க முடியாது. அப்பா சீக்கிரமாக காரை ரெடி பண்ணுங்க, இப்போவே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். அம்மா சரியா பாருமா, என்ன பாரு, உன் கேசவ். உன் கூட தாம்மா எப்பவும் இருப்பேன், பாருமா. மெல்ல அந்த உடம்பை தடவி கொடுத்தான். எனக்கு நீ வேணுமா, என்னை விட்டு நீ போயிடாதம்மா. அவனது ஸ்பரிசம் படப்பட அவளது உடம்பில் இருந்த இறுக்கம் தளரத் தொடங்கி படிப்படியாக உடம்பு துவண்டு மெல்ல கண்களை மூடி மயக்கத்துக்கு வர அப்பா வந்து விட்டார். இப்போவே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடலாம் வா. காரில் கொண்டு போய் கிடத்தினார்கள். கதிரவன் காரை எடுக்க பிள்ளை கேசவும் மடியில் ஜானகி மயக்கமாக. தெரிஞ்ச ஆஸ்பத்திரி. ஸ்ட்ரெச்சரில் ஜானகி எடுத்து வரப்பட கதிரவன் உடனே டாக்டரை போய் பார்த்தார். டாக்டர் உடனே வெளியே வந்தார். அவசர சிகிச்சை பிரிவில் ஜானகி சேர்க்கப்பட்டாள். டாக்டர்களும் நர்ஸுகளும் உள்ளே போக கேசவன் உடனே டயல் செய்தான். அட்சயாவுக்குத்தான். இந்த ராத்திரி வேலையில் எதுக்குடா? அவள் வந்தால் மனசுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும்பா. சரி சொல்லு. அடுத்த அரை மணியில் அட்சயாவின் குடும்பமே வந்து நின்றது. இரவு 10 மணி. கேசவ் அட்சயாவிடம் விவரம் சொல்ல கதிரவன் மற்றவர்களிடம் சொன்னார். அவசரப்பட்டுட்டீங்களே கேசவ். ஒருத்தரோட வளர்ச்சி எந்த மட்டத்தில் இருக்குன்னு பார்த்து பேச வேண்டாமா? நான் பேசலை, அப்பா தான் பேசிட்டார். என்னம்மாமா இது? ஆன்ட்டியோட எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு புரியலையா? அரை மணியில் டாக்டர் வெளியே வந்தார். என்ன டாக்டர்? நீங்கள் கொண்டு வரும்போது மோசமான நிலையில் இருந்தாங்க. அது நீடிச்சிருந்தால் சீரியஸ் ஆகிருக்கும். ஏதோ ஒரு மாயம் நடந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குது டாக்டர்? மயக்கம் தெரியல, ஆனால் கவலைப்பட எதுவும் இல்லை. பிபியை இறக்கிடலாம். பிளட் சர்க்குலேஷன் ரெகுலேட் பண்ணணும். எல்லாத்துக்குமே மருந்து உள்ளே இறங்குது. பயப்படாதீங்க. சரி டாக்டர். கூட்டம் போடாதீங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க. கேசவ், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் மட்டும் இருக்கேன். நீ ஆச்சியா? ஆமாம் கேசவ், இனிமேல் நான் தானே இருக்கணும். தைரியமாக போங்க. மாமி அருகில் வந்தாள். கேசவ், அவளுக்கு அந்த சக்தி உண்டு. எல்லாரும் தைரியமாக வாங்க. கதிரவன் அருகில் வந்தார். ரொம்ப நன்றிம்மா. மாமா, அது என் கடமை. முதல் நாள் சரியாக நினைவு திரும்பவில்லை. உறக்கமும் விழிப்புமாக கழிந்தது. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை. 3வது நாள் நன்றாகவே விழித்து விட்டாள் ஜானகி. நன்றாக விழித்தபோது சுற்றி அத்தனை பேரும் இருந்தார்கள். கேசவ் அருகில் உட்கார்ந்திருந்தான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ பூரணமாக குணமாயிட்ட. நாளைக்கு டிஸ்சார்ஜ். அப்படியாப்பா? டாக்டர் வந்து பரிசோதித்தார். எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். போய்தான் ஆகணும். உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு 6 நாட்கள் தானே இருக்குது. ஆமாம் டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி அட்சயாவுக்கு சொல்லுங்கள். இந்த 3 நாட்களும் ராத்திரி பகலாக கண் முழிச்சு உங்கள் பக்கத்திலேயே இருந்தது அந்த பொண்ணு தான். சரியாக சாப்பிடல, தூங்கவே இல்லை, இன்னும் வீட்டுக்கு கூட போகலை. எங்கள் மருமகளை விட உங்களை எழுப்பி உட்கார வச்சது அட்சயாவோட கவனிப்பு தான். அந்த அளவுக்கு அந்த எங்கள் மருந்துகளை விட உங்களை எழுப்பி உட்கார வச்சது அட்சயாவோட கவனிப்பு தான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அக்கறை காட்டி இருக்கிறா. வந்த மருமகள் இல்லை, வரப்போகிற ஒரு மருமகள் இத்தனை பாசம் காட்டி மாமியாரை குணப்படுத்தினதை நாங்கள் யாருமே பார்த்ததில்லம்மா. நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறீங்க.
ஜானகி திரும்பி அட்சயாவை பார்த்தாள். அட்சயா இயல்பாக சிரித்தாள். பக்கத்தில் வா. என்ன ஆண்டி? அட்சயா நெருங்கி வர அவளது கைகளை இறுக பிடித்தாள் ஜானகி. வார்த்தைகள் வாய் வழியாக வராமல் கண்கள் வழியாக நீராக வெளிப்பட்டது. ஆண்டி, என்ன இது? இப்போதான் முழுமையாக குணமாயிட்டு வரீங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. கண்களை துடைத்து விட்டாள். சரி, இப்போ நீங்கள் கண் திறந்தாச்சு. இன்னைக்கு ராத்திரி கேசவ் உங்கள் கூட இருப்பார். வேண்டாம் அட்சயா, ஏன் நீயே என் கூட இரு. இந்த 3 நாட்களும் நீ செஞ்ச பணிவிடைகளை நான் உணரலை. அதை நான் உணரணும், ரசிக்கணும். நீயே இரு. ஆமாம்மா, நீயே இரு. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். மாமா, கல்யாண வேலைகள் பாக்கி இருக்குது. அதை நானும் உங்கள் அப்பாவும் பார்த்துக்குறோம். நாளைக்கு ஜானகி வீட்டுக்கு வந்துட போகிறாளே. அத்தனை பேரும் கலைந்து போக ஜானகி அட்சயாவின் மேல் சாய்ந்து கொண்டாள். ஜானகி வீட்டுக்கு வந்து விட்டாள். நேரமில்லை. குடும்பம் பரபரப்பாக இருந்தது. அந்த 6 நாட்களும் போனதே தெரியவில்லை. கல்யாண மண்டபம் வந்து விட்டார்கள். உறவு கூட்டம், ஊரிலிருந்து அத்தனை பேருமே வந்து விட்டார்கள். கேசவின் சகோதரிகள், கதிரவனின் உறவுக்காரர்கள் என்று கூட்டம் சேர்ந்து விட்டது. அட்சயா பக்கத்து உறவுகளும் வந்துவிட்டன. ஒரு குறை கூட இல்லாமல் மனோகரன் தடபுடலாக கல்யாணத்தை நடத்திவிட்டார். எல்லாருமே மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு கல்யாணம் சிறப்பாக நடந்தது. விருந்தும் வரவேற்பும் பிரமாதம் என்று ஊரே பேசியது. எல்லாம் முடிந்து வீடு திரும்பினார்கள். அன்று இரவு சாந்தி முகூர்த்தம். அதை தனி வீட்டில் வைத்து கொள்ளலாம் என்று கேசவ் அபிப்பிராயப்பட அட்சயா மறுத்துவிட்டாள். உங்கள் அப்பா அம்மா வாழ்கிற சொந்த வீடு இருக்கும்போது எதுக்கு அந்த வீட்டில் வாழ்க்கையை தொடங்கணும்? இங்கே பெரியவங்க ஆசீர்வாதத்தோடையே நடக்கட்டும். கேசவ் மறுக்கவில்லை, தலையாட்டினா. வீட்டின் படுக்கையறை அலங்கரிக்கப்பட்டது. அட்சயா ஜானகியிடம் வந்தாள். காலில் விழுந்தாள். நல்லா இருமா, மகாலட்சுமி வந்துட்ட. என் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் பழைய ஜானகி இல்லை, இப்போ மாறிட்டேன். முன்ன மனசெல்லாம் ஆளுக்கோட என் பிள்ளைய விட்டு தர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு கண்டவங்க உபதேசம் கேட்டுக்கிட்டு ஒரு 4ஆந்தர பெண்மணியாக இருந்தேன். நீ என் கண்களை திறந்துட்ட அட்சயா. இனிமே அவன்கிட்ட எல்லா உரிமையும் உனக்கு தான். இல்லாத்த முதல்ல நீங்கள் தான் எப்போவுமே. அட்சயா, ஆமாம், விட்டுத்தர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சது அவர் மேலே நீங்கள் வச்ச அளவு கடந்த பாசத்தால் தானே. அவர் குழந்தையாக இருந்து வாலிபனாக மாறினப்போ அவருக்கு அனைத்தையுமே உலகத்தையுமே புரிய வச்சது நீங்கள் தானே. இது சாதாரண சங்கதி இல்லையே. ஒரு தாய் பிள்ளைக்கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது கொடுப்பன. சரியான கண் கொண்டு பார்த்து புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொல்கிற? கேசவ் வந்தான். அம்மா, இந்த பட்டு வேஷ்டி சரியாக இடுப்பில் நிற்கவே மாட்டேங்குது, நழுவுது, கட்டி விடுமா. இனிமே அட்சயா செய்வா. அத்தை, நீங்களே கட்டி விட்டுடுங்க. ஜானகி கட்டி விட்டாள். அத்தை, உங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கையோட ஆரம்பத்துக்கும் வழிகாட்டி உள்ளே அனுப்புங்க. அவரோட மனசு உங்களுக்கு தானே தெரியும். அட்சயா விலக ஜானகி பொறித்து போனாள். கேசவ் அருகில் வந்தா. அவனை தலையோடு கால் பார்த்தாள். உனக்கு ஒரு அற்புதமான தேவதை மனைவியாக கிடச்சிருக்கிறா. அவள் ஒரு பூ மாதிரி. அதை கசங்காமல் பறித்து நீ தலையில் வச்சுக்கணும். அவள் கேட்டுக்கிட்டதால் சில விஷயங்களை மட்டுமே நான் செய்கிறேன். எனக்கே எல்லாம் தெரியும், உனக்கே தெரியும். ஆனாலுமே அம்மா நான் சொல்கிறது ஒரு தவம் மாதிரி. சரியா, உள்ளே போ. அம்மாவுடன் உள்ளே போனான் கேசவ். சில நொடிகளில் வெளியே வந்த கேசவ் அட்சயாவை அணைத்து முத்தமிட்டான். அடுத்த வருஷம் இந்த நாளில் என் கையில் ஒரு பேரப்பிள்ளை இருக்கணும். உள்ளே போமா. அட்சயா போய் கதவு சாத்த ஆனந்த கண்ணீருடன் நின்றாள் ஜானகி. அதே திருப்தியுடன் தன் படுக்கை அறைக்கு வந்து படுத்தாள். உடனே உறக்கம் தழுவிக்கொண்டது. ஜானகி கண் விழித்தபோது காலை 5 மணி. பாத்ரூம் போக வெளியே வந்தால் சாம்பிராணி ஊதுபத்தி மனம். பூஜை அறையில் விளக்கெரிந்தது. தாண்டி பார்க்க சமையல் கட்டு பரபரப்பாக இருந்தது. ஜானகி உள்ளே வர அட்சயா குளித்துவிட்டு தலையில் டவலுடன் நடமாடி கொண்டிருந்தாள். கூடவே மரகதம் மாமி. நீ போம்மா, கேசவ் கூட இரு. அவர் தூங்குறார் மாமி, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 30 பேர் இருப்பா. இருக்கட்டுமே, இட்லி பொங்கல் வடை பூரி தானே, நான் செஞ்சிடுறேன். இது என் வீடு, நானே சமைச்சு பரிமாறணும். ஜானகி உள்ளே வந்தாள். என்ன அட்சயா இதெல்லாம்? அட்சயா நெருங்கி வந்து ஜானகி காலில் விழுந்தாள். நல்லபடியாக வாழ்க்கை தொடங்கியாச்சா? நீ எப்போ சமையல் கற்றுக்கிட்ட? மாமி தான் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் போய் படுங்கத்தை, காப்பி கொண்டு வரேன். காலை 9 மணிக்கு அந்த குடும்பமே உணவு மேஜைக்கு வந்துவிட அட்சயாவே அத்தனை பேருக்கும் பரிமாறினாள். சாப்பிட்டு விட்டு குடும்பம் மொத்தமும் ருசியை புகழ்ந்து தள்ள அட்சயா சிரித்தாள். ஜானகி அருகில் வந்தாள். சரி, அந்த வீட்டுக்கு எப்போ கிளம்பணும்? இல்லாத்த வேண்டாம். வேண்டாமா, என்ன சொல்கிற நீ? அதை காலி பண்ணிடலாம். நாங்கள் உங்கள் கூடயே இங்கே தான் இருக்க போகிறோம். உங்கள் பிள்ளை எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பார். தனி கொடுத்தனமெல்லாம் வேண்டாம்.
கதிரவன் அருகில் வந்தார். நீ என்னம்மா சொல்கிற? எனக்கு உங்கள் 2 பேரையும் விட்டு பிரிய இஷ்டமில்ல. அத்தைக்கு உடம்பு பலம் இல்லை, இனி தனியாக விடக்கூடாது. ஜானகி அருகில் வந்தாள். அவனோட ஆசைமா அது? அட்சயா திரும்பினாள். இனி ஆசைப்பட மாட்டாரு. எல்லார் கூடவும் இங்கே இருக்க முழு மனசோட அவரை சம்மதிச்சாச்சு அத்தை. அப்படியா கேசவ்? ஆமாம்மா, இங்கே தான் இருக்க போகிறோம். அதற்குள் ஒரு குரல் நடுவில் கேட்டது. ஒரு ராத்திரி முடிஞ்சாச்சு இல்லை, இனி கேசவ் அட்சயா சொல்கிறத தான் கேட்பான். குபீர் என்று சிரிப்பு கிளம்ப அட்சயா ஜானகியிடம் வந்தாள். குரலை தாளைத்து கொண்டாள். அத்தை, உங்கள் பிள்ளை எந்த மயக்கத்திலையும் இந்த முடிவுக்கெல்லாம் வரல. பாசம் காரணமாக எடுத்த முடிவு தான் இது. ஒரு தாயால் சகலமும் கற்பிக்கப்பட்ட பிள்ளைக்கு வேறு விதமான ஆவேசம் எப்போவுமே இருக்காது. அவர் தாய் மனைவி 2 பேரையுமே நியாயமாக நேசிப்பார் இல்லையா? அதில் என்ன சந்தேகம் அட்சயா? பெருமிதத்துடன் மருமகளை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் ஜானகி. அங்கே ஒரு மாமியார் இல்லை, தாய் மட்டும்தான் இருந்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.